மங்காத்தா படம் ரெக்கார்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க. ஃபுல் சாங் பாடினேன், கோரஸ்லாம் சேர்த்து பாடினேன் ஃபுல்லாக. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா மனோ நான் பாடிந்தார். எம்ஜிஆர் ஸ்ரீராம்னு யாருக்கு தெரியும் மனோ. ஓகே, யூ ஹேட் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. எஸ்பிபி சார் கூட அவ்வளோ இருந்திருக்குமா எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. இல்லை அவர் நம்ம கம்பேரிசனே கிடையாது. ஏன்னா லைவ் சிங்கிங் வரும்போது ஸ்டேஜ் சிங்கிங்கில் அவர் பிஸ்தா, அவர் ராட்சசன் ஆக்சுவலி. சீரியஸாக வேலையில்லா பட்டதாரியில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. விஐபி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். விவேக் சார் இருந்தார், வி ஹேட் ஃபன். ஓகே. அண்ட் தனுஷ் சார் இல்லை ஸோ கிரவுண்டு, ஸோ கூல். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சிவகாசி, அதுதான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் எனக்கு. நான் MS பாஸ்கர் சார், சிட்டி பாபு, அந்த காதல் நடித்த பையன், நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாருக்கு. இப்போ இருக்கிற மியூசிக் ஜென்சி வைப்பில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஐ ஹாவ் அ சன், வாயை திறந்த அனிருத் பாட்டு தான். லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணது டி ராஜேந்தர் சார்னு எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. லிரிக்ஸ் ஒரு போய்ட்ரி மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியடில் ராஜா சார் டஃப் கொடுத்த ஒரே ஆள் டி ராஜேந்தர் தான். என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பார்த்தா கேபி சாரோட ஒர்க் பண்ணது தான். இந்த டைட்டில் சாங் நல்லா வந்திருக்கு, அது நீங்களே நடித்தா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுற, நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். எவனா கரும்பு தின்ன கூலி கேட்பானா. நீங்கள் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? ஐ மீன் ஸ்டேஜில். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வனம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனி. ஹாய், இன்றைக்கி வினாடிகள் வித் வேணுவில் நம்ம மீட் பண்ண போகிறது எஸ்பிபி ஸ்ரீராம். அதான் இந்த எஸ்பிபி ஸ்ரீராம், அது ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நீங்களே சொல்லுவீங்க. எஸ்பிபி ஸ்ரீராம்னு நான் சொல்கிறது, தட் இஸ் ஹவு இஸ் ரெக்கக்னைஸ்ட். இஸ் அன் ஆக்டர், சிங்கர், அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் a lovely person and a friend of mine. Welcome to this show, Sriram. Thank you. It's a pleasure to be a part of your show. I've always liked your show and the way you describe about your experience and it's so lively and so natural, and happy to be a part of it. Thank you so much. It's wonderful you are here. என்னன்னா, I have seen you in performance. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். The whole show நாங்கள் போய் யூஎஸில் பண்ணோம். அதில் இந்த ட்ரம்ப் கார்டு ஸ்ரீராம், அவரை வச்சு நாங்கள் ப்ரோக்ராம் பெருசாக பண்ணுவோம். அது உங்களோட பிறந்தது ஒன் ஆஃப் த ட்ரம்ப் கார்டு, அவ்வளோதான். பிகாஸ் எவ்ரிபடி ஹேட் தேர் பார்ட் டு டூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு அப்போ அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அப்போ பல்லிலக்கான ஒரு பாட்டு சிவாஜி படத்தில் வந்தது. ஸோ அப்போ அது பயங்கர ஹிட் அது. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப், ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் ஷோ வாஸ் இன் சான் ஹோசே. I had to sing twice. The response was pretty good and one more கேட்டாங்க. அப்புறம் டவுட் வந்தது, once moreனா சரியா பாடலையே ஒரு வேளை, அதுக்காக once more கேட்டான்னு தெரியல. But generally, and the second time when I sang, the same amount of applause was there for the song. எனக்கு என்ன அதில் கேட்கணுன்னா, you had that kind of energy. எஸ்பிபி சார் கூட அவ்வளோ இருந்திருக்குமா எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. இல்லை அவர் நம்ம கம்பேரிசனே கிடையாது. till the last breath of his, I mean till he's kind of live show stop பண்ணுற வரைக்கும் அவரோட பவர் nobody can match. That's what I personally feel. அது ஏன்னா லைவ் சிங்கிங் வரும்போது ஸ்டேஜ் சிங்கிங்கில் அவர் பிஸ்தா. ஓகே. அவர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லலாம். நான் ஒரு ஒரு ஜாலி மோடில் சொல்லுவேன், அவர் ராட்சசன் ஆக்சுவலி. சீரியஸாக. ஆமாம், அவரை பீட்டும் பண்ண முடியாது, யாரும் அவரோட கம்பேரும் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, இட்ஸ் மை ஒப்பீனியன். ரைட். பட் என்னென்னா, அந்த டிவைனிட்டி ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்போர்ட் டு யூங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, அது பியூர் காட்ஸ் பிளெஸிங் அண்ட் மை பேரண்ட்ஸ் பிளெஸிங்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், தி கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன், ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ, தி கைண்ட் ஆஃப் confidence you had in me to call for a show, that too overseas. That was 1 year after a marriage, and it was a fantastic and very memorable trip of mine, and for me and Sri Lanka also. Yeah. I am very, very happy and you were a part of it. And இப்போ எனக்கு basic questions. Where you started singing, how you started this and all that, who's behind all this? எல்லோரும் இன்டர்வியூவில் சொல்கிறது தான், நான் 4 வயசுலேருந்தே பாட ஆரம்பித்தேன். அப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியாது, விச் இஸ் ட்ரூ. ஐ மீன், ஐ ஸ்டார்டட் சிங்கிங். நான் பாட ஆரம்பித்த போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு
எனக்கு தெரிஞ்சில்ல என் அம்மா அப்பா சொல்லி நான் பாடின பாடம் வந்து என்னடி ராக்கம்மான்னு ஒரு பாட்டு, பட்டிக்காடா பட்டினம் அதான் நான் யூஸ் டு சிங். அதுவும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குமா அந்த பாட்டு பாடுறதுக்கு. அம்மா திட்டினா வந்து எங்கள் வீட்டு வாசலில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி இருக்கும், அதில் போய் மேலே ஏறி தொங்கின்னு அந்த பாட்டு பாடணும், கோவத்தில் பாடுவோம் அந்த பாட்டு. அது என்ன சிக்னிஃபிகன்ஸ் தெரியல அது கோவத்தில் பாடினது. பட் தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் டிஸ்கிரைப்ட் தட் இப்படி தான் நீ பாட ஆரம்பிச்ச அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ மீன் ஸ்கூல் டேஸில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் ஹவுஸ் காம்படிஷனில் பாடி அப்படியே ஸ்லோலி அண்ட் தட்ஸ் ஹவ் சிங்கிங் ஸ்டார்டட் இன் மை லைஃப். ஓகே. அது ஸ்பாட் பண்ணது அம்மா தான். அண்ட் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோட சைல்ட்ஹுட்டில் அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து வசந்தா மாமின்ட்டு. தீஸ் டூ ஆர் தி மெயின் பில்லர் ஆஃப் மை சிங்கிங் டெஃபினெட்லி. சரி, நீங்கள் பாட்டு பாடி மயங்கிடுவீங்க அவங்க, அவ்வளோதான்? இல்லை மயங்கம்லாம் தெரியாது, பாடுவேன். மயங்காது கேட்குறவளை பொறுத்து இருக்கு, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அதனால் அஃப்கோர்ஸ் பாடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சம்திங் லைக் ஐ லைக் டு கம்யூனிகேட் வித் பீப்புள் அண்ட் ஐ ஃபார்ச்சுனேட்லி ஐ had this mode of communicating people through music, which is I feel I'm really blessed. Absolutely. சிவாஜி சார் சொல்வார், சிங்கர்ஸ் தாண்டா ஆக்சுவலி ரியலி பிளெஸ்ட் பை த காட். நம்மெல்லாம் ஓகே, சிங்கிங் வந்து அது ஒரு தனி பிளெஸ்ஸிங் இல்லாமல் வரவே வராது, முடியவே முடியாது அப்படி. இல்லை அது ஓகே, நான் அது ஒரு பார்ட் தான் ஒத்துப்பேன். இன்னொரு பார்ட் வந்து ஜென்ரலாக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது ஒரு சிங்கர் பாடுறாங்க, எஸ்பெஷலி பாலு சார் எடுத்துப்போமே, அவர் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஹீரோவுக்கும் தகுந்த மாதிரி பாடுவார். ஒவ்வொரு ஹீரோவோட ஸ்லாங் இருக்குல்ல, ரஜினி சாருக்கு ஒரு மாதிரி பாடுவார், கமல் சாருக்கு ஒரு மாதிரி பாடுவார், பட் மோகன் சாருக்கு ஒரு மாதிரி பாடுவார். இது எல்லாம் நம்ம என்ன பியூட்டினா, பாலு சார் இஸ் told me couple of times that entire heroes for whom he has sung, அதில் வந்து பயங்கரமாக லைஃப் கொடுத்த 2 ஹீரோஸ் வந்து ஒன் இஸ் கமல் சார், மோகன் சார். இவங்க 2 பேரும் அப்படி, அதாவது நிஜமாக அவங்க 2 பேர் பாடுற மாதிரி இருக்கும், பாலு சார் பாடுற மாதிரி இருக்காது. இட் இஸ் அ காம்போ, ராஜா சார், மோகன் சார், பாலு சார், செம்ம. அது ட்ரையோ, அன்பீட்டபிள் ட்ரையோ அது. இன்ஃபேக்ட் இதே மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் கூட, ஆமாம்மா, அவரும் அதே மாதிரி தான். அது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், ஐ மீன் த லெகசி கண்டினியூஸ். ஹி டுக் ஓவர் த லெகசி அண்ட் பாலு சார் கண்டினியூட் இட். அதுதான் சொன்னனே, அது அந்தந்த பீரியடில் அமைஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு டிஎம்எஸ் ஐயா, ஒரு பாலு சார், ஒரு ஏசுதாஸ் தாசேட்டா, அப்படி தான். அதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது, அவங்களே நினச்சாலும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. அது ஒரு பேட்டன்ட். ஐ மீன் இட்ஸ் சம்திங் விச் இஸ் பீன் embossed in everybody's mind and heart that there can be only one legend. I mean, in their own genre, I would say. Yeah. இதில் என்னென்னா, பிபி ஸ்ரீனிவாஸ் சொல்வார், இஸ் ஆக்சுவலி பிபிஎஸ். ஆமாம், பிபிஎஸ்லேருந்து எஸ்பிபி வரும். அவர் பிபிஎஸ் என்ன சொல்வார், என்னை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டார் எஸ்பிபி அப்படின்னு. என்ன முதல்ல வந்துடும்ல. கரெக்ட். இல்லை, அவர் வந்து பிபிஎஸ் சார் மாதிரி மெலடி இஸ் வாய்ஸ் டிவைன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. டிவைன் அவரது, ஏஎம் ராஜா சார்து, இதெல்லாம் வந்து டிவைன். ஆக்சுவலாக எந்த மியூசிக்குமே இல்லாமல் வெறும் வாய்ஸ் மட்டும் இருந்தால் பிபிஎஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். இல்லை அதான் சொன்னேன், பிபிஎஸ் சார்து, ஏஎம் ராஜாது, இதெல்லாம் டிவைன். முகமது ரஃபி அவன் வேறு கேட்டகரி. அதாவது இவளெல்லாம் யாரோடையும் கம்பேரே பண்ணக்கூடாது. எல்லாம் தனித்துவம் படைத்த படைப்பு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொன்னேன். அது ஐ மீன் ஐம் ரியலி பிளெஸ்ட் டு பி வேர் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் ஈரா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஎம்எஸ் ஐயாலேருந்து லைனா அப்படியே அவங்க பாட்டெலாம் வந்து பாலு சார் அப்படியே வந்து இப்போ இன்னைக்கு கரண்ட் அனிருத் வரைக்கும் பாட்டு கேட்டுருக்கேன். அது வரைக்கும் ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட், மியூசிக்லி ஐம் பிளெஸ்ட், ஐ வுட் சே. அப்சல்யூட்லி. ஸ்ரீராம், இந்த மியூசிக் கீப்ஸ் சேஞ்சிங் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஒவ்வொரு டயத்தில் ஒரு மாதிரி மாறிண்டே இருக்குது. கண்டிப்பாக. தியாகராஜ பாதர் காமத்துலேருந்து டிஎம்எஸ், எஸ்பிபி, பிபிஎஸ், ஜேசுதாஸ், அப்புறம் இப்போது இருக்கிற அனிருத் வரைக்கும் அவங்களோட கம்போசிஷனும் சரி, ப்ரெசன்டேஷன் சரி மாறிட்டே வருது. இப்போ இருக்கிற மியூசிக் ஜென்சி வைப்பில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ ஐ ஹாவ் அ சன் வேறன், அவன் பாடுற பாட்டும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் ஹிம். பட் ஹீ லைக்ஸ் எஸ்பிபி சாங் பிகாஸ் ஐ சிங் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ்னால அதனால் பிடிக்கும். பாலதாத்தா அப்படின்னு அவனுக்கு ஒரு லைக்கிங் இருக்குது. மற்றபடிக்கு அவன் இன்றைக்கி வாயை திறந்த அனிருத் பாட்டு தான். ஐ மீன் நம்ம காலகட்டத்தில் வந்து எம்எஸ்வி முடிஞ்சு ராஜா வரும்போது நம்ம ஒரு மாதிரி என்ன டப்பாங்குத்து மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. முதல்ல இட் சேஞ்சஸ். ஐ மீன்
இன்றைக்கி அஃப்கோர்ஸ் எவ்ரி மியூசிக் எவ்ரி கம்போசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் ஜென்ரேஷன். பிகாஸ் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி மியூசிக்கோட ட்ரெண்ட், அதை வைப்ஸுன்றாங்க, ட்ரெண்டிங்ன்றாங்க. நம்மளாம் அந்த வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது. என்னோட காலகட்டத்துலேயும் உங்களோட காலகட்டத்துலேயும் அதெல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி டேர்ம்ஸே கிடையாது. பாட்டு நல்லா இருக்கு அவ்வளோதானே தவிர ஜோராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, பேஷாக இருக்குது, இப்படி தான் சொல்லுவோம். வைரல் ஆகிடுது. வைரல் கூட கிடையாது அப்போ, அந்த டேர்மே கிடையாது. வைரல், ட்ரெண்டிங், வைப்ஸு இதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. மேபி அந்த வேர்டுன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமே தவிர இதுக்கான இதில் இன்சர்ட் பண்ணி அதோட லிங்க் பண்ணி பேசுறதுல நம்மளுக்குலாம் அது வரைக்கும் நான் அந்த மாதிரி பேசினதில்லை. கண்டிப்பாக, ஓகே, டெஃபினட்டாக. நீங்கள் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? ஐ மீன் ஸ்டேஜில் வந்து ஐ மீன் லைட் மியூசிக்கில் நான் பாடினது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இவரோட ஸ்ரீதர் நவராக்ஸோட ட்ரூப்பில் பாடினேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு ட்ரையலுக்கு தான் என் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட வெட்டிங் ரிசப்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டேஜ் ஏற்றி விட்டு அப்போ நம்ம இவர் பாடிக்கிட்டு இருந்தார், நம்ம கோபி இருக்கார்ல, ஆமாம், வயலும் வாழும் கோபி, அவர் தான் ஸ்ரீதர் சாருக்கு மெயின் சிங்கர், லீட் சிங்கர் அவர் தான். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர் ரிசப்ஷன்றதுனால சரி கன்சிடர் பண்ணி சரி ஒரு பாட்டு பாட்டோம் அப்படின்னு அந்த ட்ரூப்பில் ராம்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். நாங்களாம் ட்ரிப்ளிகேன் ஏரியா தான். ஸோ அவர் சொன்ன டே வாடா நான் ஸ்ரீதர்கிட்ட நான் சொல்கிறேன் வாடா அப்படின்னு. ஸோ அன்றைக்கி எதேர்ச்சியா இட் ஹேப்பன் டு பி ஸ்ரீதர்ஸ் ஷோ அண்ட் ராம்ஜி வாஸ் சிங்கிங், கோபி சார் வாஸ் சிங்கிங். ஸோ ஸ்ரீதர் இவன் தான்டா ஸ்ரீராம் நான் சொன்னேடா அப்படின்ட்டு கூப்பிட்டு பாட வச்சாங்க பனிவிழி மரம். அதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சாங் ஆன் ஸ்டேஜ் இன் அ லைட் வித் அன் ஆர்கெஸ்ட்ரா பாடினது அதுதான் பனிவிழி மலரணும். எந்த பாட்டு? பனிவிழி மலரணும், நினைவிலான் மித்தியா. 2 வரி பாட முடியுமா? சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிவிடும், கைகள் இடைதலில் எழிகை இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், எரிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். வா, சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் பேச்சு மட்டும் கிடையாது, பாட்டும் உண்டு. ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்ரீராம், எனக்கு தெரிஞ்சு இந்த லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணது டி ராஜேந்தர் சார்னு எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் பேசிக்லி வாஸ் ஒரு அவரோட லிரிக்ஸ் வந்து ஒரு பொயட்ரி மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு கல்ட் அவர் ஆக்சுவலாக. கரெக்ட். இந்த நான் அப்போ ஸ்கூல் டேஸு அந்த டைமில் காலேஜ் படித்தவங்களாம் டி ராஜேந்தர்லாம் வேறு லெவல். ஐ மீன் அவர்லாம் வந்து எப்படின்னா இப்படி ஒருத்தரால் ஒரு பாட்டு எழுத முடியுமா அப்படின்ட்டு, எஸ்பெஷலி when it comes to love story he was a phenomenon in that. எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியடில் ராஜா சார் டஃப் கொடுத்த ஒரே ஆள் டி ராஜேந்தர் தான். அண்ட் அவரோட சாங்ஸ் எல்லாமே அவரே எழுதினது எல்லாமே. அண்ட் அவரோட கம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஏன்னா அவர் எல்லா கம்போசர்ஸுமே அனுபவிச்சு தான் கம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் ஃபீல் பண்ணுறேன். இப்போது ராஜ் கபூர் வந்து he made films with his heart அப்படிம்பாங்க, not with the brain. அதே மாதிரி டி ராஜேந்தர் மேட் ஃபிலிம் 100% through his heart. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் சகலகலாவில் வந்தார். he knew everything. ஸோ அது ஒரு ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபைண்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லிரிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ்னால் அதை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் சாங்கில் எல்லாத்தையும். இல்லை இப்போ உங்கள் பீரியடில் என்னோட பீரியட்லாம் உங்களுக்கு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம பீரியடில் இருந்த லிரிக்ஸோட வேல்யூ இப்போ இல்லைன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது கண்டிப்பாக. ஓகே. அது கூட வந்து நான் ஐ ஒன்ட் பிளேம் தி லிரிசிஸ்ட் பிகாஸ் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்தா பனி விழும் மலர்வனம் இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்தா என்ன புரியும்? என்னது பனி விழும் மலர்வனம், என்னது இது? இப்போ உள்ள லிரிசிஸ்ட் பார்த்தா அது எப்படி இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, அதுக்கு அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. இல்லைனா வந்து என் பையன்லாம் மனப்பாடமாக பாடுறான் பாட்டு, அனிருத்தோட கம்போசிஷன். அது எப்படி எல்லாம் பாதி வார்த்தை வாயில நுழையில எனக்கு, பட் அவன் பின்னி எடுக்கிறான். ஸோ தட் ஷோஸ் த வைப்ஸ் இஸ் தேர் அண்ட் அமங் தி கிட்ஸ் அண்ட் அமங் தி college going kids and youth whomsoever is enjoying the current music. அதுக்கு ஒரு
அந்த லிரிக்ஸ் ரொம்ப கேட்சியாக இருக்கிறதுனால இட்ஸ் ஈஸி ஃபார் தம் டு ரிமெம்பர். ஸோ இட்ஸ் a different code. அன்டவுட்டட்லி. ஸ்ரீராம், இந்த இண்டிபெண்ட் மியூசிக்னு ஒரு லைன் நம்ம ஊரில் வந்துதா, இருக்கா, வருமா, தேவை? இல்லை, இண்டிபெண்ட் நம்ம நான் அஃப்கோர்ஸ் நான் பாட ஆரம்பித்த காலத்தில் வந்து பாப் ஆல்பம் ஒன்று சொல்லுவாங்க. லைக் பீப்புள் லைக் ஷாலினி, பாப் ஷாலினி, பேரே பாப் ஷாலினி தான் அவங்களுக்கு. அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் பண்ணாங்க, அவங்க ஒரு ஆல்பம் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர். மேக்னா சவுண்ட் வாஸ் கம்பெனி கால் மேக்னா சவுண்ட். தே ப்ரமோட் லாட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அண்ட் தே கிரியேட்டட். அண்ட் அப்போது ஒரு பெரிய அவேர்னஸ் இருந்தது அதில். இப்போ எப்படின்னா அது அப்படியே மாறி போய் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் an independent singer. அந்த மாதிரி எடுத்துப்போம். எனிபடி who knows to sing, they have a small setup in their house. Like how you have a room in the house, or how you have a washroom in the house. வாஷ்ரூம்னாலும் பரவாயில்ல, கம்பல்சரி ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, மினி ஸ்டூடியோ வச்சுருக்காங்க. இந்த ராம் போகலமா அப்படியே கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறது யூடியூப்பில். அது வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது. அது இண்டிபெண்ட். இப்போ வந்து இட் இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆல் டுகெதர். வேறு மாதிரி இருக்குது. லைக் ஐ கீப் ரிப்பீட்டிங் தி சேம் வேர்ட் அகேன். அண்ட் வைரல் வைப்ஸ், ட்ரெண்டிங். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கையில் ஒரு செல்ஃபோன் இருக்கவங்கலாம் கேமராமேனுங்கிற மாதிரி. ஆமாம், இப்போ ஒரு மைக் இருந்தால் அவன் வந்து. ஆமாம், இல்லை ஆமாம், அப்படி தான். இப்போ எப்படின்னா there are a lot of short films being shot in iPhone camera. So everything has become easy and much simpler, and of course technology has advanced so much. நம்ம காலத்தில் அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பீரியடில் கேட்ட பாட்டு இன்னும் 20 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போவே இந்த ஏஐன்ற பேர் டேர்ம் வரதுக்கு முன்னாடி நிறையா இருந்திருக்கு. அதுக்குன்னு ஒரு வேர்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் சேயிங் த வேர்ட் சேயிங் த டேர்ம் கால் ஏஐ. அது முன்னாடியே இருந்திருக்கு. பட் இட் சேஞ்சஸ். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் மியூசிக். இப்போ கேன் யூ டெல் மீ, லைக் இப்போ எனக்கு பாட்டே பாடவும் தெரியாது, ஒன்றும் எனக்கு ஸ்ருதி நிற்காது, பட் வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி அதெல்லாமே சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ருதியோடு பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோ டியூன் பண்ணி ஸ்ருதிக்கு பாட வச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதான் சொன்னேன், இப்போது இது வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதாவது எனக்கு எப்படியாவது பாடணும் ஆசை ஒன்று ஏஐ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். பட் நல்லா பாட தெரிஞ்சவங்களுக்கு ஏஐ தேவை கிடையாது. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இருக்கிற ஸ்டஃப்பை வந்து இருக்கிற கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணும். ஓகே, அவ்வளோதானே தவிர. பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் புல்லிங் சம்படிஸ் ஒர்க் அவுட். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்ன ஆடுறதுன்னா ஒரு ஆளோட எஃபர்ட் வந்து இல்லை, உட்காந்து ஸ்டூடியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறது, ஒரு ஜெனியனாக ஒரு சாங் எடுத்து பாடுறது, ஒரு டியூன் கம்போஸ் பண்ணுறது. நீங்கள் எப்படின்னா ஒரு லிரிக்ஸ் எழுதி நான் எனக்கு இந்த மூடில் ஒரு டியூன் வேணும்னா பாட்டே ரெடி பண்ணி கொடுத்துட்றது. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நான் ஐ கம்போஸ் மியூசிக்ன்றது. நான் என்ன கம்போஸ் மியூசிக்னா போட்டு காமிச்சா ஆடி போயிட்டேன். ஐ நியூ இட் இஸ் த்ரூ ஏஐ தான். பட் ஸ்டில் ஹீ ஃபைண்ட் ஸோ மச் ஆஃப் ப்ளஷர் பை சேயிங் நான் கம்போஸ் பண்ண, நான் லிரிக்ஸ் எழுதினேன் அப்படின்னு. லிரிக்ஸ் போட்டு ஃபீட் பண்ணி கொடுத்தா அது டியூன் கொடுத்து துப்புறது வெளில. ஸோ அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது டெக்னாலஜியில், ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து அது ஃபாலோ பண்ணது ரொம்ப கஷ்டம். நான் ஐ ஸ்டில் பிலாங் டு த ஓல்ட் ஸ்கூல் and I believe strongly in that. That will be there. நான் வந்து I'm trying to compete with AI. I might fail, but I'll still continue to compete with it definitely. ஸோ இப்போது இந்த கல்யாண கச்சேரின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், அது வந்து ஐ ஃபீல் இட் இஸ் பிரிங்கிங் டவுன் அந்த ரியல் வேல்யூ ஆஃப் மியூசிக்னு தோன்றுறது. ஏன்னா கல்யாணத்தில் அவன் என்னத்தையோ பேசிட்டு பார்த்துட்டு இருப்பான், இது ஒரு சைடில் கற்றுட்டு இருப்பாங்க. இல்லை, எனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. காரணம் என்னன்னா, என்னோடய கெரியர் நான் ஆரம்பித்தது கல்யாண கச்சேரியில் தான். ஓகேயா? நான் இன்னும் கல்யாண கச்சேரி பாடிக்கிட்டு இருக்கேன். ஆர்கெஸ்ட்ராவோட பாடினேன், இப்போ நான் வந்து கரோக்கியில் பாடுறேன். பட் டச்வுட் பை காட்ஸ் கிரேஸ் இனி வரைக்கும் நான் இது வரைக்கும் பாடின கல்யாண கச்சேரியில் வந்து ஐ ஹேட் செட் ஆஃப் பீப்புள் சிட்டிங் அண்ட் லிஸ்னிங் டு த ஃபுல் சிங்கிங். யா, அதாவது சாப்பிட போகாமல் உட்காந்து தன்னை ஃபோர்ஸ் பண்ணி நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டு உட்காந்து கேட்குற க்ரௌடு இன்னும் இருக்குது கல்யாண கச்சேரி. அது என்ன ஆடுறதுனா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் லாட் ஆஃப் ஆர்கெஸ்ட்ராஸ், ஐ டோன்ட் பிளேம் தெம். அது டமால் டிமின் அது எனக்கு அப்படி இல்லை. எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரெக்கார்டு, ப்ரீ செட். வால்யூம் கம்மி பண்ணால் மொத்தமாக கம்மியாகும், ஏற்றினா மொத்தமாக ஏறும்.
ஸோ எவ்ரி திங் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். எல்லாம் ஒரு ஸ்விட்ச் தான், என் கையில் தான் எல்லாமே. அப்படின்னும் போது நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்மளால் வந்து வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி ஆடியன்ஸ் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் இட். ரைட். அதனால் கல்யாண கச்சேரி எனக்கு இன்னும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஐ ஸ்டில் ஹேவ் பீப்புள் who book me for a show for a wedding, and I have people who are listening. They sit back and enjoy the music and then go back home. நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு 15 days முன்னாடி I did a show for a wedding. It happened. It's there. Definitely. நீங்கள் சைலண்ட்டாக ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீராம். அதாவது கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ இது வரைக்கும் எத்தனை பாட்டு பாடிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா ஸ்டேஜில்? இதில் ரெவல்யூஷன் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அது நீங்கள் பார்க்குறது அப்படி இருக்கு. எனக்கு ரெவல்யூஷன் இல்லை, இது எனக்கு பேஷன். அப்படின்னும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் இட். பேஷனுக்கு வந்து அதுக்கு வந்து எண்டே கிடையாது. நோ லிமிட்டேஷன் ஃபார் இட். ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் வெரி பேஷனேட் அபவுட் வாட் யூ வாண்ட் டு டூ, அது நோ லிமிட்ஸ்னு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சும்மா ஒரு 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 3-4 months முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் பாகிரதின்னு, ஷீஸ் காட் அ ரெஸ்டாரண்ட் கால் பேசில் வித் ட்விஸ்ட்னு. ஸோ நாங்கள் ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது அப்போது சும்மா ரஃபாக நீங்கள் எவ்வளோ பாட்டு பாடிருப்பீங்க ஸ்ரீராம் கேட்டாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் சிங்கிங் இன் த இயர் 1986. ஐ மீன் ஆன் அஃபிஷியலாக லைட் மியூசிக்னு பாட ஆரம்பிச்சு 86 September 3rd வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஷோ, இஃப் ஐ அம் ரைட். அப்போ ஆரம்பித்து டில் எஸ்டர்டே வரைக்கும் பாடியிருக்கேன்னா I would have easily done more than 110,000 songs on stage. Easily. ரஃபாக கேல்குலேட் பண்ணால் எனக்கு கரெக்டாக தெரியாது. lakh and 5,10,000 ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ரெஸ்டோபரில் பாடின்னு இருக்கேன். அங்கே மாத்திரமே வந்து ஒரு 34,000 பாட்டு பாடியிருக்கேன் இது வரைக்கும், ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே வரைக்கும். ஸோ அது எனக்கு ரெக்கார்ட் இருக்குது. காரணம் என்னென்னா ஐ ரைட் டவுன் த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எவ்ரி Thursday பெர்ஃபார்ம். அதனால் அது லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. ஒரு ஐம் கோன் டு கம்ப்ளீட் 16 years இந்த பிளேஸ். எனக்கு ஒரு 12 வருஷத்தோட ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. எவ்ரி Thursday என்ன பாட்டு பாடுறேன்னு லிஸ்ட் இருக்குது என்கிட்ட. அதனால் அதை தோராயமாக கால்குலேட் பண்ணால் ஒரு ஈஸிலி ஐ வுட் ஹவ் சங் அரௌண்ட் 34,000 songs in that place alone. நீங்கள் எஸ்பிபி வச்சு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க இல்லையா? ஐ ஹோப் அது வந்து என்னோட ரொம்ப நாள் கனவாக இருந்தது. நான் இது வரைக்கும் நானும் ஆர்கெஸ்ட்ரா ரன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா ஐ யூஸ் டு ஹேவ் செட் ஆஃப் பீப்புள், மை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மியூசிஷியன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் மியூசிஷியன்ஸ். அப்படி தான் நான் அதை கேட்டகரைஸ் பண்ணுவேன். ஸோ அன்டில் 2004 வரைக்கும் ஐ யூஸ் டு டூ இட் இன் ஆர்கெஸ்ட்ரா, கல்யாண கச்சேரி. அப்படி தான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா பட்ஜெட் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ மியூசிஷியன்ஸ்லாம் தே ஸ்டார்ட் பிளேயிங் ஃபார் ரியாலிட்டி ஷோஸ்னால் அவங்க பட்ஜெட் ஏறிண்டே இருக்குது. ஐம் நாட் ஏபிள் டு மீட் அவுட் வித் தேர் ரிக்வயர்மெண்ட்ஸ், வித் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படின்னும் போது ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ ஷிஃப்டட் டு கரோக்கி. வேறு தட் ப்ளக் அண்ட் ப்ளே. நான் இங்கே ஃபீமேல் சிங்கர் பண்ணலாம், நான் கவலைப்பட மாட்டேன். 3 மணி நேரம் நானே தனியாக பாட்டு போயிட்டு ஜஸ்ட் கோ ப்ளக் அண்ட் ப்ளே கம் பேக். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ ஸ்டில் ப்ரிஃபர் டு பெர்ஃபார்ம் வித் அன் ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா அது கிடைக்கிற ஒரு லைஃபு கண்டிப்பாக கரோக்கியில் கிடைக்காது. ஏன்னா இப்போ நான் கரோக்கி பாடும்போது கூட என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த ட்ராக்கோட மெஷர் தெரியும். நான் in between I try to talk to the audience and I communicate with them through body language, through words and whatever comes to my mind. I try to make it as lively as possible. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு கச்சேரி பாடும்போது நம்மளோட பாட்டு உட்காந்து கேட்குறவளுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணால் அவளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை விரும்புகிறோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா ஆடியன்ஸுக்கு. அது பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு, பாடுறவங்களுக்கு அது பெரிய ப்ளஸ். அது அதை கண்டினியூ பண்ணால் ஐ திங்க் யூ வில் ஹாவ் லாங்கர் பீரியட் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். அது வெரி ட்ரூ. ஸ்ரீராம், இப்போ உங்களோட ஆக்டிங் கரியரை பற்றி கொஞ்சம் கேட்கலான்னு நினைக்கிறேன். வேலையில்லா பட்டதாரியில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். தனுஷோட ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. தனுஷ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இஸ் versatile in so many line. டெஃபினெட்லி. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். விஐபி விட்டுருங்க, பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆன் ஸ்க்ரீன் வாஸ் த்ரூ குட்டி பத்மினி மேம். அவங்க தான் கிரெடிட் ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் அதுக்கு மூல காரணம் வந்து கௌதம் மேஜர் சுந்தரராஜன் சன். அவர் தான் மேஜர் சுந்தரராஜனோட சன்னு, ரிலேட்டிவ் டு ஹிம். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து when I was performing in Singapore. நீங்கள் தான் அந்த ஹீரோ அந்த சீரியலுக்கு, உறவுகள்னு ஒரு சீரியலுக்கு உங்களோட ஃப்ரெண்டு கேரக்டருக்கு somebody was
ஃபிக்ஸ்ட் ஃபார் த கேரக்டர். அப்போ நான் ஷோ முடிச்சுட்டு வருவேன், நைட்டு ஹோட்டலுக்கு வருவேன், நீங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வருவேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் டே நடிக்கிறேடான்னு கேட்டான். நடிக்கிறேன்டா ஏன்டா அப்படின்னு. இல்லைடா வேணுவர் வந்தோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த பையன் ஒர்க் இருக்குது வர முடியாதுன்னு சொல்லிட்டான்டா, நீ பண்ணுறியா அப்படின்னா. பண்ணுறேன்டா, டே டைம் ஷூட்னா பிரச்சனை, ஈவினிங் என்ன முடியாது அப்படின்னு. தட்ஸ் ஹவ் மை ஆக்டிங் கேரியர் ஸ்டார்ட். ஓகே. அப்படி வந்து அஃப்கோர்ஸ் மெயின் ஃபவுண்டேஷன் வந்து குட்டி பத்தி தான். டியூ கிரெடிட் கோஸ் டு ஹர் டெஃபினெட்லி. அது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் எனக்கு அழுக்காது கண்டிப்பாக. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 2-3 சீரியல் பண்ணேன். அப்புறம் பிரபு நேபால்து ஒரு 2 சீரியல் பண்ணேன். ஆனால் சீரியல் அப்படி ஸ்டார்ட் கம்மிங். தென் மூவிஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம் வாஸ் சொல்லாமலே. அதில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். அது வந்து இட் வாஸ் recommended by a model coordinator called பிஜுன்ட்டு. ஷீ இஸ் வெரி வெரி பாப்புலர். அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி என் கசன் கிட்ட வந்து, ஏய் ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில், அவங்க கசன் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது கசன் சொன்னார், கிருஷ்ணான்ட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குடா பண்ணுறேன் அப்படின்னா. ஓகேண்ணே. ஸோ அது சசி டைரக்டர், அவரோட லிவிங்ஸ்டன் ஹீரோ நடித்த படம். அதில் தான் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியோட ஜெனரல் மேனேஜர் கேரக்டர் ஒன்று. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் ஃபிலிம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் விஐபி வந்து எனக்கு இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு மை. அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சிவகாசி வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் எனக்கு. சிவகாசி எப்படி வந்ததுன்னா, குடிபதி மேமோட சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன், பேர் மறந்து போச்சு. எனிவேஸ் அதில் வந்து ஒரு எபிசோட் டைரக்டர் பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு டான்ஸ் ட்ராமா ஒன்று பண்ணார். அதில் வந்து திடீர்னு அது நாரதகாந்த் சபால் தான் ரிஹர்சல் நான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ரீராம், ஒரு கேரக்டருக்கு நீங்கள் தான் நடிக்கணும்னா. சார் சீரியல்னா டேக்கு 5 டேக் 6 டேக் வாங்கிடலாம், இதெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து டேக்லாம் வாங்க முடியாது சார். இல்லை நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணார். நான் சொன்னேன், அது பாருங்கள், எனக்கு ஸ்டேஜ் நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பார்க்குறது ஒன்று, நடிக்கிறது ஒன்று, 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ், இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை நீங்கள் நான் ஸ்கிரிப்ட் கொடுங்க, நான் படித்து பார்க்குறேன், என்னால் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நான் பண்ணுறேன், நான் முடியாது அப்படின்ட்டேன். ஸ்கிரிப்ட் படித்து பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வெரி நைஸ். சார் ஐல் டூ. அப்போ வந்து டான்ஸ் ட்ராமா அப்படின்னா என்னோடய கேரக்டர் வந்து ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து ஹியூமரஸாக பப்ளிக் அட்ரஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது கேரக்டர். அண்ட் மை காஸ்டியூம் வாஸ் வெரி சிம்பிள். என்னோட யூஸ்வல் வே ஆஃப் வேரிங் தான். ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷர்ட் லெட் லூஸ், அதான் என் கேரக்டரோட காஸ்டியூம். ஸ்டேஜில் வந்து ஜாலியாக ஹியூமரஸாக பேசுகிறது தான். அதில் என்னோட நடித்தவங்க இன்றைக்கி ஷீஸ் அன் எம்பி, தமிழச்சி தங்கம்பாண்டி நடித்தாங்க. ஷீஸ் அ டான்சர், ஷீஸ் அ கிளாசிக்கல் ட்ரெயின் கிளாசிக்கல் டான்சர். அதில் அவங்க டான்ஸ் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட். அந்த டான்ஸ் ட்ராமா பார்க்குறதுக்கு டைரக்டர் பேரு சார் வந்திருந்தார். அது என்னோடய கேரக்டர் பார்த்துட்டு சூர்யா மூவிஸ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து, சார் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னாங்க. போய் பேரு சார் பார்த்தேன். அது ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் வித் ஹிம். நான் போகிறேன், கீழே உட்காண்ட்ருந்தேன் ஆஃபீஸ் கீழே. தென் சார் மேலே போங்க சார், சார் கூப்பிட்றேன். நான் மேலே போனேன். மேலே போனால் யாருமே இல்லை, ஒரு ரூம் மாத்திரம் வந்து, என்னது யாருமே இல்லை, இப்போ என்ன பண்ண. தென் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கதவு திறந்து ஒருத்தர் வெளில வந்தார். வாங்க சார், நீங்கள் யாருன்னு அவருக்கு. நான் தான் டேரக்டர் பேரரசு. அப்போ ஆல்ரெடி திருப்பாச்சி மரண ஹிட்டு. ஏன்னா அவரை பார்த்ததில்லை. சி ஐ மீன் இட் இஸ் ஸோ ஐ மீன் இக்னோரன்ஸ் கிடையாது. அவர் வெரி இன்னசென்ட். ஐ டிடன்ட் நோ. அவர் பேர் தெரியும், டேரக்டர் பேர் தெரியும், அவர் பார்த்ததில்லை. நான் தான் டேரக்டர் பேரரசு. உங்கள் நாடகம் பார்த்தேன், வந்து நல்லா இருந்துச்சு. உங்கள் சீரியல் நான் பார்த்தேன், கிருஷ்ணா காட்டேஜ் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. நான் ஒரு படம் பண்ணுறேன், நடிக்கிறீங்களா? ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர். சார் நடிக்கிறேன் சார் அப்படின்னா. இதே மாதிரி நீங்கள் அந்த ட்ராமாவில் போட்டு அதே மாதிரி காஸ்ட்யூம் தான் இருக்கும் படம் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படின்னா. சார் சூப்பர் அப்படின்னு. சார் யார் சார் ஹீரோ அப்படின்னு. யார் ஹீரோன்னு உங்களுக்கு ஓகேன்னு அவர் கேட்குறாரு. என்ன சொன்னேன், சார் இல்லை ரொம்ப டூ மச் சார். அது இல்லை அப்படி இல்லை, ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டேன். விஜயனா உங்களுக்கு ஓகே அப்படின்னாரு. திஸ் ஹவ் ஆர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்டார்டட். ஹீ வாஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். ஓகே. அதாவது அது படம் ஷூட்டிங்லேயே இல்லை, தார்மாராக இருக்கும். நான், எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் சிட்டி பாபு, அந்த காதல் நடித்த பையன், நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு விஜய் சாருக்கு.
ரகல 34 நாள் ஷூட்டிங் இந்த விஜயவாணி ஸ்டூடியோவில். ஓகே. ஐயோ, அது மெமரபிள் ஃபார் லைஃப். அதுக்கப்புறம் ஆஹா கல்யாணம் ஒரு படம் நடித்தேன். அந்த பேண்ட் பாஜா பாராத்னு ஒரு படத்தோட ரீமேக். இது ஐ திங்க் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் வெஞ்சர். அதில் வந்து ஒரு 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 பஞ்சாபி கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதை பார்த்துட்டு ஜீவன் ஒருத்தர் வந்து தனுஷரோட அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறார் ஒரு நாள். நான் அப்போ கோயம்புத்தூரில் இறங்குறேன் ஃபார் அ ஷோ ஈவினிங் கோல்ஃப் கிளப்பில் ஷோக்காக இறங்குறேன் கோயம்புத்தூரில். ஐ கெட் அ கால் ஃப்ரம் ஜீவன். சார் நான் ஜீவன் பேசுகிறேன் சார், ஸ்ரீராம் சார் அப்படின்னா. ஆமாம், ஏன்னா எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது என் பேரில். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 3-4 ஸ்ரீராம் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ப்ளேபேக் சிங்கர்ஸ். நான் ப்ளேபேக் சிங்கர் கிடையாது. பாலக்காடு ஸ்ரீராம், ஸ்ரீராம் பார்த்த சாரதி, அனுராதா ஸ்ரீராம், இந்த 3 ஸ்ரீராம் இருக்காங்க. வெல் எஸ்டாப்ளிஷ் பீப்புள். ஸ்ரீராம் பார்சாதி அப்போ தான் சுற்றுமொழி ஷூட்டர்லாம் ஹிட் ஆகி பயங்கர பாப்புலர். ஸோ ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகா பார்சாதி. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நான் தான் ஸ்ரீராம் பார்சாதின்ட்டுன்னு. அது அடிக்கடி நடக்கிற கன்ஃபியூஷன் தான். அது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறதா மைனஸாக எடுத்துக்கிறது. என்ன ஆகிடுறதுன்னா த டியூ கிரெடிட் டு தி ஒரிஜினல் சிங்கர் டசன்ட் ஹேப்பன். ஐ எம் ஸ்டீலிங் இஸ் கிரெடிட் ஆக்சுவலி. நிறைய பேர் நான் தான் சுற்றுமொழி ஷூட்டர் பாடினேன்னு நிறைய இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அங்கே போய் நான் வந்து இது இல்லை அப்படி இல்லைன்னும் போது வேறு வழி இல்லாமல் கொஸ்டின்ஸ்லாம் மாற்றி கேட்கணும் என்கிட்ட. அந்த மாதிரி நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்படி என்ன ஆகிடுதுன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட். சி பீப்புள் ஹேவ் சீன் மீ ஆன் ஸ்க்ரீன், தேவ் ஹர்ட் திஸ் நேம் ஸ்ரீராம் பார்சாரதி. ஸோ அவங்களே கட் பேஸ்ட் பண்ணி நான் தான் ஸ்ரீராம் பார்சாரதி முடிவு பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்து ஜீவன் கூப்பிட்டு, சார் நீங்கள் எந்த ஸ்ரீராமோட பேசுகிறீங்கன்னு தெரியுமா? சார் ஸ்ரீராம் பார்சாதி. இல்லைங்க ஸ்ரீராம் இல்லைங்க சார், நீங்கள் தான் சார் இந்த ரெசிடென்சி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாடுறீங்க. ஆமாம், அந்த ஸ்ரீராம் தான் அப்படின்னு. அப்புறம் இல்லை சார் ஆஃபீஸ் வர முடியுமா சார் நீங்கள் சாயங்காலம்னா? என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் ஜீவன் பேசுகிறேன், ஆஃபீஸ் வர முடியுமா? நான் என்ன? இல்லை சார் ஒரு படத்தோட ஷூட்டிங் இருக்குது சார், ஆஃபீஸ்க்கு வரணும். இல்லைங்க நான் இப்போ தான் கோயம்புத்தூரில் இறங்குறேன். இல்லை சார் நாளைக்கு ஷூட்டு. ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சு நீ கூப்பிட்றீங்கன்னு. என்ன விஷயம் இல்லை, தனுஷ் சாரோட படம் சார், நாளைக்கு செகண்ட் ஹீரோனோட ஃபாதர் கேரக்டர் ஒன்று, சாரோட ஒரு நியூ ஃபேஸ் கேட்டர், உங்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் நான் அந்த ஆஹா கல்யாணம் படம் பார்த்தேன், ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அதனால் நீங்கள் தான் பண்ணோன்னு சொன்னார் சார், இன்சிஸ்ட் பண்ணார் அப்படின்னோடனே. ஸோ ஐ ஹேட் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இன் த மார்னிங், கோ ஆல் தி வே டு ஷூட். அதுதான் என்னோட படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீன். அதுதான் என்னை ஃபஸ்ட் எடுத்து ஷூட் பண்ண சீன் அது. அதுக்கப்புறம் விஐபி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். விவேக் சார் இருந்தார். விவேக் சார் வாஸ் ஆல்ரெடி a good friend of mine, so we had fun. Okay. And தனுஷ் சார் வந்து இல்லை, so grounded, so cool. I mean, even though he had huge amount of versatility, but still ரொம்ப grounded. விஐபி ஒன்லையும் சரி, the kind of respect he gave me was phenomenal. And விஐபி 2லையும் அதே மாதிரி தான். சீக்வல் எடுத்தாங்க, விஐபி 2லையும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திபன் சார் படம் பண்ணேன், வித்தகன் ஒரு படம் பண்ணேன், நெகட்டிவ் ஷேட் ஒன்று பண்ணேன். தென் வானம் கொட்டட்டும், தேங்க்ஸ் டு மணி சார். அண்ட் அதில் ஒரு நல்ல கேரக்டர் அது எனக்கு. நான் ரொம்ப பிடிச்சி நடித்த படம் வானம் கொட்டட்டும், என்னோட கேரக்டர். அதுக்கு அஃப்கோர்ஸ் த டேரக்டர் தனசேகர், ஹூஸ் மணி சார் அசிஸ்டன்ட், அவர் தான் டைரக்ட் பண்ணார் அது. அதுக்கப்புறம் சங்கத்தமிழன் நடித்தேன் விஜய் சேதுபதியோட. அப்படி ஐ மீன் இப்படி ஒரு மாதிரி இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பேட் கேர்ள்னு ஒரு படம், வெற்றிமாறன் சாரோட ப்ரொடக்ஷனில், வர்ஷான்னு ஒரு நியூ டைரக்டர். அண்ட் வெரி கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம், பட் ஸ்டில் இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் காட். இட்ஸ் என்ன படம் பேர்? பேட் கேர்ள்னு ஒரு படம். ஓகே. ஆமாம், இவங்க வெற்றிமாறன் சாரோட ப்ரொடக்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 படம் வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் சேர்த்தா ஒரு 26-27 படம் நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், தோராயமாக அப்படி கால்குலேட் பண்ணேன். ஐ திங்க் இட்ஸ் a good score. Definitely a big score, good big score to my standard, because I never identify myself as an actor. I prefer to be identified as a singer. அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஆமாம், அதுதான் என்னோட ஐடென்டிட்டி டெஃபினட்டாக. ஆக்டிங் அஃப்கோர்ஸ் எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஃபிலிம்ஸ், எனி கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஐ வாட்ச். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் மீ, எனி லாங்குவேஜ் இஸ் நாட் அ பார் ஃபார் மீ. ஸோ அதனால் அது நம்மளுக்கு தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஏன் மிஸ் பண்ணுவானே, ஏன் வேணான்னு சொல்லுவானே. இப்போ இது வரைக்கும் எனக்கு எல்லாத்தோட என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு பார்த்தா கேபி சாரோட ஒர்க் பண்ணது தான். அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு டியூ கிரெடிட் ஹேவ் டு கிவ் டு ராஜேஷ் வைத்யா. அவரோட பாலச்சந்தர் கேபி சாரோட எல்லா சீரியலுக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணு, டைட்டில் சாங்கும் சரி, சம்டைம்ஸ் ரீ ரெக்கார்டிங் அவர் பண்ணுவார், சம்டைம் ரேஹான் ஒருத்தர் பண்ணுவார்.
ஸோ இந்த சாந்தி நிலையம்னு ஒரு சீரியல் பண்ணார் கேபி சார் இதில் ஜெயா டிவிக்கு. அப்போ யூ வாண்டட் சம்படி நியூ டு சிங் த டைட்டில் சாங். ராஜேஷ் தான் கம்போஸ் பண்ணார். அப்போது சார் கேட்டார், வேறு யாராக இருந்தால் சொல்லுப்பா, எனக்கு பட்ஜெட் இல்லை, உனக்கு தெரிஞ்ச யாராவது சிங்கர் பாலுவோட வாய்ஸ் பாடுற மாதிரி இருந்தால் சொல்லு அப்படின்னா உடனே இம்மீடியட்டாக என் பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ராஜேஷ் வைத்தியா. சரி நீ ஸ்க்ராட்ச் பாடி கொண்டா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்க்ராட்ச் பாடணும். பாடி அமிச்சேன். அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா ரெக்கார்டிங் ஸ்க்ராட்ச் பாடுறோம், இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் நான் ஸ்க்ராட்ச் ரெடி பண்ணிட்டேன்னு. சரி எனக்கு உடனே அனுப்புகிறார். நாளைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு நீ எங்கே இருப்ப, 9 மணிக்கு எங்கே இருப்பேன்னு கேட்டார் ராஜேஷை. அண்ணா எனக்கு தாஜ் கோரமேண்டில் வந்து கச்சேரி இருக்குண்ணா, 9 மணி நான் கால் பண்ணுறேன் சொல்கிறேன். ஷார்ப் 9 o'clock கால் கேம் டு ராஜேஷ் ஃபோன். கன்ஃபார்ம் பண்ண அவர் வச்சு பாட வச்சுரு அப்படின்ட்டார். ஸோ டைட்டில் சாங் பாடினேன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவல் ரெக்கார்டிங் வந்தது ராஜீவ் மேனன் சார் ஸ்டுடியோவில் தான் நடந்தது ரெக்கார்டிங். கேபி சார் கன்சோலில் உட்காராரு, நான் வாய்ஸ் பூத்தில் இருக்கேன், பாட்டே வரல எனக்கு. அவ்வளோ பிகாஸ் ஐ மீன் லெஜெண்ட் இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் தைரியமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணார், டாக் பேக்கில் போட்டு என்ன பிரச்சனை, இல்லை சார் எனக்கு வரல, இல்லை ஸ்க்ராட்ச் நல்லா இருந்ததே, அதே தானே பாட போகிறோங்க, நானும் போதும் மாற்றலையே அதே தானே அப்படின்னு. இல்லை சார் சரி நான் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு 1/2 hour காரில் போய் உட்காந்துட்டு வரேன், அதுக்குள்ளே பாடிடுவோங்களா அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போடுது. இல்லை சார் அது சொல்ல இல்லை எனக்கு புரியுறது. ஹீ லிட்டரலி வெண்ட் அவுட் அண்ட் கேம் பேக் ஆஃப்டர் 1/2 hour. அவர் போய் 12 நிமிஷத்தில் பாட்டு முடிச்சிட்டேன். வந்து கேட்டார், கூப்பிட்டு தோளில் தட்டி, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 1 week கழிச்சு ராஜேஷ் கிட்டேருந்து ஃபோனு, அண்ணா உங்களை சார் வந்து வர சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ லொக்கேஷன் போனேன் நானும் ராஜேஷும் நடித்தார் அந்த சீரியலில், சாந்தி நிலையமில் நடித்தார். என்னை கூப்பிட்டு போனால் வாங்க அப்படின்னா. அப்போது ஸ்டபிள் இருந்தது, இதே மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர். அப்போ கொஞ்சம் லைட்டாக இருந்தது, பெப்பர் நிறைய இருந்து சால்ட் கம்மியாக இருந்தது. அப்போது இந்த டைட்டில் சாங் வந்து நல்லா வந்திருக்கு, அது நீங்களே நடித்தா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுற நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எவனா கரும்பு தின்ன கூலி கேட்பானா, அதுவும் ஃபார் அ பர்சன் லைக் ஹிம் ஹூ வாஸ் இன்வென்டட் கமல் சார் அண்ட் ரஜினி சார்னும் போது, இன்க்ளூடிங் யூ, ஐ மீன் so many legends he has created, he has crafted so many people போது அவர் கேட்கும்போது வேணாம், ஓகே சார் செகண்ட் முடிக்கிறதுக்குள்ள ஓகேன்ட்டேன். அப்புறம் வந்து இது மீசை தாடிலாம் சார் ப்ளீஸ் சார் மீசெல்லாம் ஷேவ் பண்ண மாட்டேன் சார். ராஜேஷ் கில்டர், அண்ணா என்னது பைத்தியக்காரத்தனம் போது சொல்கிறோங்க, அண்ணா மீசை நான் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. அவர் வந்து புரியுறது வேண்டாம், இப்போ இது வந்து எதுக்காவது கலர் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி, இல்லை இதுதான் அப்படின்னா, இன்னும் ஒரு வாரம் வளரட்டும், 1 வாரம் கழிச்சு வந்து பாருங்கன்னா 1 வாரம் கழிச்சு போகிறேன், கரெக்டாக இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணி உட்காந்துட்டார். ஸோ டைட்டில் சாங் என்னை வச்சு ஷூட் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு 10 days கழிச்சு எனக்கு கால் வருது. அவரோட வீட்டில் அவரோட ரூமில் போய் மீட் பண்ணுறேன். அவரை யாருமே இல்லை, நானும் அவர் மாத்திரம்தான். டேபிள் ஃபுல்லாக ஸ்கிரிப்டு உட்காந்துருக்கார். உட்காருங்க அப்படி. ஸ்கிரிப்ட் இப்படி எடுத்து மேலே வச்சுட்டு, இந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு பார்க்குறேன். அங்கங்கே வரும், இது வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். யுவர் கேரக்டர் இஸ் லைக் ஒரு பாசிட்டிவிட்டியோட பர்சானிஃபிகேஷன் மாதிரி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு குர்த்தா போட்டு, நீங்கள் இந்த டைட்டில் சாங் மாதிரி தான், ஒரு குர்த்தா ஒரு பஞ்சகச்சம் கட்டினு ஒரு ஜோல்னா பை வச்சுன்னு அப்படி தான், அதுதான் உங்கள் கேரக்டர். நல்ல பட்டெல்லாம் இட்டுண்டு ருத்ராட்சம்லாம் போட்டுன்னு அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் அப்படின்னா. பிலீமி வேணும் என்னோடய கேரக்டர் நடித்து காமிச்சார். எனக்கு இப்போ நினச்சாலும் புல்லரிக்கிறது. பிகாஸ் ஸ்டில் ட்ரீம். அது நடந்ததுன்றது இன்னும் கூட எனக்கு நம்ப முடியல. காரணம் யோசிச்சு பாருங்களேன், அவசியமே கிடையாது, யாரோ ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேரக்டர் கொடுப்போம் சொல்லி கொடுத்து, அவர் பர்சனலாக கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கேரக்டர் நடித்து காமிச்சார் எனக்கு. அதெல்லாம் எனக்கு சாகா வரம். அது ஃப்ராங்காக சொல்ல போனால் என்னோடய ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன். நான் ஆக்டர் கிடையாது, சிங்கர் தான், வேறு லெவலு. அதுதான் அவருக்கு பிடிக்கும் உங்கள்கிட்ட. என்ன இந்த பர்சனாலிட்டி தான் அவர் அதை அப்படியே இல்லை. எனக்கு அது நீங்களாம் நிறைய நடிச்சிருக்கோங்க அவர்கிட்ட. எனக்கு அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அப்படியே கிள்ளி பார்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இல்லை கிள்ளி பார்த்துக்கிறேன் சார்,
இது நிஜமா அப்படின்ட்டுன்னு. அதான் அதுக்கப்புறம் இவர் தான் ஷூட் பண்ணார், பாம்பே சாணக்கியன் சார் தான் ஷூட் பண்ணார். ஓகே. அதில் ஃபுல்லாக ஒரு 3 பேஜுக்கு சான்ஸ்கிரிட் டயலாக்ஸ் வரையா. ஓ, மண்டகாஞ்சி போச்சு எனக்கு. நான் சொன்னேன் சார் ப்ராம்ப்டிங் வேணாம் சார், இது சான்ஸ்கிரிட் நல்லா இருக்காது, எனக்கு ஒரு ½ hour டைம் கூட நான் ட்ரை டு மகிட் அப்படின்னு கட 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 கடன்ட்டு ஒரு பேஜாக எடுக்க சொன்னேன். சார் 3 பேஜ் அட்ரஸ் முடியாது சார், ஒரு பேஜாக போகலாம் சார். அவனை கட் பண்ணி எல்லாம் 2 டேக் தான் மேக்ஸிமம். ரஷ்ஷு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன் சார்கிட்ட. உங்கள் கேரக்டர் வந்து சாந்த சுரூபி, நீங்கள் படப்படன்னு பேசக்கூடாது, பேசி காமிச்சார். இப்படி தான் பேசணும் டயலாக் அப்படின்னா. சரி ஓகே. அப்புறம் அது அவரோட இது எப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, எனி கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் வந்து அவர் தான் ஷூட் பண்ணுவாராம், சார் தான் ஷூட் பண்ணுவார், நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி இந்த இன்னும் 2-3 சீனாக ஷூட் பண்ணிட்டார். இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்து இவர் தான் சார் தான் உட்காந்து பண்ணுவார்னு எனக்கு நிறைய பேர் சொன்னேன். ஸோ எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்து, சார் சார் ஷூட் பண்ண போகிறார் சார், 2 டேஸில் ஷூட்டிங் இருக்குன்னா, கரெக்டாக 2 டேஸ் கழிச்சு தேர்ஸ்டே வேறு. எனக்கு பக்குன்னு இது எப்படி சொல்கிறது அவர்கிட்ட. நான் சொல்லிட்டேன் தைரியமாக, அவருக்கு தெரியும் நான் ஒரு இடத்துல பாடுறேன் அப்படின்னு முன்னாடியே இன்ட்டு கொடுத்துட்டேன். ராஜேஷும் ப்ரீஃப் பண்ணியிருக்காரு அதை பற்றி. ஆனால் அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி 5 மணிக்கு என்னை ரிலீவ் பண்ணுவோம், நான் எனக்கு டி நகர் போனோம், எங்கே இருந்தாலும் எனக்கு 5 மணிக்கு 5:05 ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்னு. சாருக்கு அதில் போட்டாச்சு, பிரச்சனை இல்லைன்னா. ஸோ த ஷூட் வாஸ் இன் குரோம்பெட். குரோம்பெட்டா அப்படின்னு வடிவல் மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த டிராஃபிக்கில் வந்து 5 மணிக்கு முடிச்சு எப்படி நான் அந்த 8 மணிக்குள்ளே வர முடியும். ஸோ சொல்கிறேன், 3 நாள் மத்தியானம் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் காத்தால 11:30க்கா? நான் 11:30க்கு வந்து எப்போ முடிச்சு எப்போ 5 மணிக்கான்னு போவேன். ஐ வாஸ் ஸோ டென்ஸ் ஆக்சுவலி. நேராக போகிறேன், 11 o'clock ஷார்ப் போயாச்சு. சார்கிட்ட போய் குட் மார்னிங் சார், நான் வந்தாச்சா, கொஞ்சம் டைம் இருக்குது, காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி ஆகிடுங்கோ, மேக்கப்லாம் எப்படியும் கிடையாது இல்லையா, அதனால் ரெடி ஆகிட்டு உட்காருங்கோ, இது ஒரு 12:15 முடிச்சிடுவோம், அப்புறம் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 12:15 முடிச்சு அப்புறம் பிரேக் விடுவோம், 5 மணிக்கு எப்படி போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய விஷயம் ஓடுறது எனக்கு. ஸோ ஷார்ப் 12:15 ஆரம்பிக்கலாம். கட 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 கடன்னு அடித்து பிரேக் விட்டு, யூ ஒன்ட் பிலீவ் வேணும், என்னோட லாஸ்ட் ஷாட் எடுக்கும்போது முடிச்சு கிளம்பலாம் அப்படின்னு கை காமிக்கிறார். 5 மணி. அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம். நான் அவருக்கு முன்னாடி தூசி கூட கிடையாது. தி ஜஸ்ட் இமேஜின் த கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூ வுட் ஹவ் ஹேட் டு மேக் மீ ஆக்ட் இன் தட் சீன் அண்ட் ஃபினிஷ் இட் பை 5 o'clock. அதுதான் ஒரு இயக்குனர் சீக்கிரம். ரியலி நான் அது வந்து இல்லை, நீ இன்னும் கூட எனக்கு அது கேட்டால் என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி அது பண்ணாருன்னு தெரியல. என் மேலே என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, என்ன ஹோப் இருந்தது, இந்த சீனை வச்சு இந்த டைம்குள்ளே முடிக்க முடியுன்றது. அது இன்னுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் எனக்கு. அது இல்லை, பட் அதில் வந்து நிறையா வேலை கொடுப்பாரு நடுவில், அப்படியே வெறும்னு பேசுகிறது இருக்காது. இல்லை நிறையா ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணார் to make it much more natural based on the character. இங்கே வாங்க, ஆமாம், இதில் இப்படி நடக்கணும், இந்த மீட்டரில் வந்து நடந்து பேசணும், இந்த டயலாகை இந்த இடத்துல தான் பேசணும், அப்புறம் இதை வந்து இங்கே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அங்கே நாங்கள் போகணும். இல்லை நிறையா அதான் சொன்னேன். எனக்கு அதெல்லாம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சீரியஸ்லி. அதுக்கு அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எனக்கு சீரியஸாகவே. அது இட் ரியலி ஹெல்ப் மீ a lot in my acting. ஃபேண்டாஸ்டிக். ஸ்ரீராம், நீங்கள் அந்த மல்லேலக்கா பாடும்போது எனக்கு அப்படியே எனர்ஜி ஏறும் உடம்புல. அது ஒரு 2 வரி பாடி காமிக்கிறீங்களா? இல்லை, அது வேணும், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்த டைமில் ஒரு ஜோரில் பாடியிருந்தேன். அது ஏன்னா பாலுஸ்வரோட பாட்டினாலே எனக்கு வந்து ஒரு லிட்டரலாக வந்து ஒரு அரை தளிக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப அந்த டைமில் ரொம்ப டஃபஸ்ட் சாங் பாசிபிள். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 seconds breathless-ஆக போகும் அது. I heard, I don't know how far it is true, he finished the song in 24 minutes. the original song 24 நிமிஷத்தில் ரெக்கார்டிங் பாடி முடிச்சு கிளம்பிட்டாராம். அதாவது நான் சொல்ல டஃபஸ்ட் சாங் அவருக்கு ஈஸியஸ்ட் சாங் அது. அவருக்கு 24 மினிட்ஸில் பாட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார் ஒரு பாட்டு. ஸோ நிறைய இப்போ எனக்கு எப்படின்னா, சிம்பிளஸ்ட் ஆஃப் த சாங் இஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங் பிகாஸ் சிம்பிளாக இருக்குன்னு அலட்சியமாக பாடிட முடியாது. ஸோ எவ்ரி டைம் when I sing, when I repeat a song on stage, I take extra care to make sure
அதே மாதிரி சவுண்ட் பண்ணணும். ஒரு முன்னாடி பாடினதோட அடுத்த பாடும்போது இன்னும் பெட்டராக இருக்கணுன்றது தான் என்னோட மெனக்கடல் எப்போவுமே. அது வேணும். எல்லா சிங்கருக்கும் அந்த ட்ரைவ் இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தால் அதனோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். அது டெஃபினட்டாக. நீங்கள் அந்த வாய்ஸ் அப்படி த்ரோ பண்ணி பாடுற இல்லையா, இந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல்? இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது. வேணும் மெயின்டைன். என் உடம்பையும் நான் மெயின்டைன் பண்ணது கிடையாது, வாய்ஸையும் நான் மெயின்டைன் பண்ண கிடையாது. இப்போது because of age factor I'm wanting to reduce weight and make me much more. இல்லை கோல்டான எதையும் சாப்பிட அதெல்லாம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நான் பாடும்போதே கோக் குடிப்பேன், ஐஸ் போட்டு கோக் குடிப்பேன், ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். எனக்கு அது பை காட்ஸ் கிரேஸ் இன்னி வரைக்கும் நான் அது பெருசாக அது இன்னொன்று எனக்கு ஒரு மைண்ட் செட், ஸ்ட்ராங் மைண்ட் செட். அது என்ன ஒன்றும் பண்ணாதுன்ற மாதிரி. அதுக்காக ரொம்ப திமிரெடுத்து ஆட முடியாது ஓரளவுக்கு. பட் நான் இதுக்குன்னு நான் ஒரு வாய்ஸ் கல்ச்சர் இருக்கணும், அதில் எனக்கு கல்ச்சரே கிடையாது. சீரியஸாகவே என்ன வேணால் சாப்பிடுவேன். நீங்கள் வாய்ஸ் ட்ரைனிங் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் பண்ணதில்லை. டெய்லி பாடுறதான் ட்ரைனிங் எனக்கு. அதுதான் ட்ரெயின். காரில் போகும்போது பாடுவேன், பைக் ஓட்டும்போது ஹெட்ஃபோன்ஸ் போடும் கூடயே பாடின்னு போவேன். அதெல்லாம் தான் எனக்கு ப்ராக்டிஸ். அப்படி தான். பிகாஸ் ஐ லவ் வாட் ஐ டூ. ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது இப்படி தான் லவ் பண்ணணுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? கிடையாது. இல்லை, மனசில் பட்டது சொன்னோம், மனசில் பட்டது செய்வேன், அவ்வளோதான். ஸோ யுவர் லவ் ஃபார் சிங்கிங், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஐ லவ் வாட் ஐ டூ. ஓகே. அதாவது எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங் காரணம் இப்போது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வர கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் வர கொடுக்குறாங்க. எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பிடிச்சதை பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. யா, சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் தான். மெனி வுட் ஹவ் ஃபாலன் ஃபார் யூ லைக் ரொமான்டிக்கலி. அவங்க உங்ககிட்ட இந்த பாட்டை பாடி காடுங்க, எப்போ வந்தாலும் பேசும்போது 2 வரி பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுண்டா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் தேர் வர் லாட் ஆஃப் அக்கேஷன்ஸ் வேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் 2 லைன் பாடேன்டா, இது குவைட் நேச்சுரல் தான். சரி, பாடகனாக இருக்கிறதுனால இருக்கிற உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? நான் எதுவுமே எனக்கு ஒரு பாலிசி இருக்குது, நான் நெகட்டிவாக எதுவுமே யோசிக்க மாட்டேன். சரி, நெகட்டிவிட்டியே முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கொண்டு வர மாட்டேன். அது வேண்டாம், அது பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நான் அந்த சைடே போகிறது கிடையாது. சரி. சிங்கர் அட்வான்டேஜஸ் என்ன உங்களுக்கு? நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சரி, அதாவது எதையும் தூக்கிட்டு போவானா, வாய்ஸோடு போனால் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ நான் கரோக்கி படுறதுனா லேப்டாப் எடுத்துன்னு போனோம். மற்றபடிக்கு நான் எனக்கு என்ன வாய்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட், வேறு ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது எனக்கு. ஐ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். அதனால் அது மோர் தென் எனி திங் ஐ வுட் சே பிளெஸ்ஸிங் இஸ் தேர் பை காட். நம்ம பிடிச்சது செய்கிறதுக்கு எனக்கு எப்படின்னா, எனக்கு என்னோடய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி வெரி சின்சியர். டைம் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ எம் வெரி டெடிக்கேட்டட். எனக்கு ஏன்னா அதுதான் எனக்கு என்னோடய ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் எனக்கு சோர் போடுது. அப்படின்னும்போது ஐ ஹாவ் டு வேல்யூ தட். இட் கிவ்ஸ், ஐ ஹாவ் டு ரியலி 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 keep it in very high spirit actually always. hats off to you. இல்லை, அது இப்போது உங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் நடித்த அத்தனை ஒர்க், நீங்கள் பண்ண அத்தனை ஒர்க்கும் ஈவன் நவ் பீப்புள் டாக் அபவுட் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் பேஷன் which you had for acting. The kind of hard work, the kind of characters you have done, every character which you have done, you have enjoyed doing it. Yes, that's the reason why people still talk about it. Yeah, அப்படிதான். எதையுமே அனுபவித்து செஞ்சால் அதுக்கு வேல்யூ, அது ரீச் வேறு அன்டவுட்டட்லி. நான் அதை ஆணித்தனமாக அடித்து சொல்லுவேன், அதுக்கு ரீச்சே வேறு. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, பீட் ஐடி கம்பெனி, பீட் குப்பை பொறுக்கிறவங்க கூட. நான் இப்போ போட் கிளப்பில் வாக் பண்ணுறேன், ஐ சி ஃபியூ லேடிஸ், அவள் என்ஜாய் பண்ணுறான், அந்த ஸ்வீப் பண்ணுறதை எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி பண்ணுறா தெரியுமா, பேசிக்கிட்டே. ஆனால் தே க்ளீன் இட் ஸோ வெல், த பிளேஸ் லுக்ஸ் ஸோ நீட். அது எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்கான தனி அங்கீகாரம் இருக்குது, டவுட்டே கிடையாது. அதில் எனக்கு ஒரு இன்மை அளவு கூட டவுட் இல்லை எனக்கு, சீரியஸாக. சூப்பர். சரி, ரெக்கக்னிஷன் உங்களுக்கு as an ஆக்டர் கிடச்சிடுத்து, as a சிங்கர் கிடச்சிடுத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஆனால் நிறைய ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெக்கக்னிஷனே கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார்னு சொல்கிறதெல்லாம். அவங்களுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தெம்? இல்லை, அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் சிங்கிங்கில் பெருசாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் மேபி லாங்கர் அது வேணா இருக்கலாமே தவிர,
நானுமே இன்னும் ஐம் ஸ்டில் sailing. I mean, I've not reached a destination where I've sailed enough, I've reached my destination சொல்ல முடியாது. இன்னும் God is giving me much more kilometers to travel to not sure where my final destination would be, but still he's allowing me to travel. Yes. So எனக்கு தெரிஞ்சு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது which is gone unnoticed. நானே என் கண் கூட பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன். அது என்னன்னா ப்ராபப்ளி சம்வேர் சம்திங் இஸ் ஹோல்டிங் தம் பேக். அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கா, ப்ராபப்ளி அவளோட அப்ரோச் சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபால்ட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று ராங்காக நடக்கிறது. பட் ஒன்று நிச்சயம், யூ புட் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், அதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹார்ட் அண்ட் சோல் கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு மேடை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும் ப்ரெசன்ஸுக்கு. அதில் வந்து they can take me as an example. I've worked very hard, I'm still working very hard, and because I enjoy what I do. அதுக்கு டெஃபினட்டாக எனக்கு கிடைச்சிருக்கு அங்கீகாரம், அது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எனக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல, கீப் ஒர்க்கிங், தட்ஸ் ஆல். கீப் டூயிங் வாட் யூ ஹேவ் டு டூ, என்ஜாய் வாட் யூ டூ, யூ வில் கெட் ரெக்கக்னிஷன். இது என்னோட டெஃபினட்டாக ஹானஸ்ட் ஃபீலிங். அக்ரி வித் யூ. சார், உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுறது எதுன்னு கேட்டால் மியூசிக் பீங்க, ஆக்டிங் பீங்க, இதை தவிர வேறு ஏதாவது? எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. தட் மோட்டிவேட்ஸ் மீ பிகாஸ் எனக்கு வந்து ஐ ட்ரை டு ரிலேட் நேச்சர் வித் மியூசிக். இப்போ நான் நிறைய வாட்டி ட்ரைவ் போயிருக்கேன், பெங்களூருக்கு போயிருக்கேன், பாண்டிச்சேரிக்கு போயிருக்கேன். நான் இஃப் யூ ஆஸ்க் மீ டு ட்ரைவ் 24 hours 48 hours அட் அ ஸ்ட்ரெச் ஐ ட்ரைவ். எப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி வியர்ட் தாட் ப்ராசஸ் வரும் சம்டைம்ஸ். நான் இப்போ வண்டி ஓட்டும்போது பாட்டு கேட்கும்போது நானே ஒரு ஹீரோவாக இமேஜின் பண்ணிப்பேன், எனக்குள்ளேயே ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிப்பேன். இந்த சுச்சுவேஷன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷுவல் ஆஸ்பெக்ட் இருக்குது. நான் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் ட்ராவல் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் மோட்டிவேஷன், மீட்டிங் நியூ பீப்புள் gives me a lot of motivation. Somebody ஆனால் யாருமே வந்து நெகட்டிவாக பார்க்க மாட்டேன். டெஃபினட்டாக நெகட்டிவிட்டி இருந்தால் கூட அவங்ககிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்குது அதை கண்டிப்பாக ஐ லுக் அவுட் ஃபார் தட், ஐ சர்ச் ஃபார் இட். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். நெகட்டிவிட்டின்றது சூழ்நிலைனால அந்த மாதிரி மாறலாமே தவிர யாருமே நோபடி இஸ் பார்ன் நெகட்டிவ், ரைட்? எவ்ரிபடி இஸ் பார்ன் ஆன் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான், ஆன் பாசிட்டிவ் நோட் தான். அது காலத்தின் கட்டாயம் சூழ்நிலைனால மாறலாமே தவிர நான் ஐ டேக் ஒன்லி த பாசிட்டிவ் திங்ஸ் இன் எவ்ரிபடி. ரைட். தட் motivates me a lot. எல்லாத்தையும் தாண்டி செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது, அது எனக்கு நிறையா இருக்குது, நிறையா கொடுத்துருக்கான் ஆண்டவன் எனக்கு. அஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு அது இன்ஹெரிட் பண்ணது எங்கள் அம்மா தான். ஷி வாஸ் ஆல்வேஸ் a very strong woman, you know, she strong lady, and I mean I would say she was an iron lady, definitely. ப்ராப்ளி அவங்களோட பாதிப்பு நிறையா எனக்கு இருக்கலாம். செல்ஃப் மோட்டிவேஷன் நிறையா இருக்குது எனக்கு. இருக்குது. ரைட். ஸ்ரீராம், திஸ் இன்டர்வியூ இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே. நீங்கள் பாட்டு பாடினா தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஒரு மெட்லி ஆஃப் சாங்ஸ்னு வச்சுக்கலாம், ஆர் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இல்லை, எனக்கு அஃப்கோர்ஸ் மெட்லி நான் நிறையா ஷோஸ் பாடியிருக்கேன். பட் என்னென்னா தேர் ஆர் ஃபியூ சாங்ஸ் which is very, see all the songs which I've been hearing all this while, ராஜா சாரோட கம்போசிஷன், எம்எஸ்வி சாரோட கம்போசிஷன் எல்லாமே, வித்யாசாகர் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நான் இப்போ உள்ள அனிருத் கிட்ட கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன் படத்தில், அது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. எப்படின்னா மங்காத்தா படம் ஆமாம் ஒரு ரெக்கார்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, விபி கூப்பிட்டார் என்ன, காட் அ கால் ஃப்ரம் ஸ்டூடியோ வர சொன்னாங்க. போனால் ராமையாண்டாவில் பாட்டு வந்து ஒரு போர்ஷன், ஒரு பல்லவி மாத்திரம் பாடணும், சாங்கில் இருக்குது, அந்த போர்ஷன் வருது அப்படின்னா அதை மாத்திரம் பாட கொடுத்தாங்க. அது பாட போனேன். பாட போகும்போது ரெக்கார்டிங் போது they told me to sing, 2வது சரணம் பாடிடுங்க சார், 1st சரணம் பாடுங்க, ஃபுல் சாங் பாடினேன். பாடி முடிச்சுட்டு அதை வச்சு தான் மறுநாள் ஷூட்டிங் பின்னி மில்ஸில், அந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் அம்பானி பரம்பரை பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து ராமாயணம் பாடி முடிச்சிட்டேன். அது ஒரிஜினல் ஸ்கேலோட ஒரு ½ செமிட்டோன் ஜாஸ்தி. ஓகே. போய் பாட்டெலாம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிவிட்டு ஒரு 3 months கழிச்சு அது ஐ திங்க் இந்த வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் ரிலீஸ்ட் படம். அப்போ வந்து பிரேம்ஜி வந்தார். சார் அது கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பண்ணோம் சார், பண்ணிடலாமா அப்படின்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண போய் பாடினோம். ஃபுல் சாங் பாடினேன், கோரஸ்லாம் சேர்த்து பாடினேன் ஃபுல்லாக. அப்புறம் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். என்ன அஜித் சாரோட 50th ஃபிலிம் வேறு அது.
அண்ட் யுவனோட மியூசிக் வேறு, வெங்கட் பிரபு படம். யா ஸோ செம்ம காம்பினேஷன். பட் எனக்கு எப்போவுமே வந்து நான் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் பிளேபேக் சிங்கிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஐ டோன்ட் நோ வை. லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ இவ்வளோ நல்லா பாடுறீங்க ஏன் பிளேபேக். இல்லை, எனக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி ஹேவ் ஒன் பர்சன் அட் ஹோம் ஹூஸ் எ பிளேபேக் சிங்கர். ஸோ 2 பேரும் அதே ஃபீல்டில் வேண்டான்ட்டு எனக்கு முதலேருந்து எனக்கு பிளேபேக்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு கெட் இன் டு ஃபிலிம் சிங்கிங். அப்பரண்ட்லி இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஏன்னா நானே சுதாரிச்சுக்கிட்டேன், இது நம்மளுக்கு இல்லை, let's shift to another path wherein we have our own recognition, we have our own identification. அதனால் நம்ம அப்பயே டிசைட் பண்ணி ரொம்ப தெளிவாக எனக்கு இது வேண்டாம், இது வராது, எதிர்பார்க்காத, நம்பாது, அது எந்த இல்லைன்ற மாதிரி திருவிளையாடல் நாகேஸ்வர் டைரக்ட் மாதிரி அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இல்லை, இது இல்லை, எனது இல்லை. அது மாதிரி எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். அப்புறம் வந்து அந்த பாட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா மனோண்ணா பாடிந்தார். ஹாப்பி. ஏன்னா அதுக்கு ஒரு அஜித் சாரோட 50th ஃபிலிம், தே வாண்டட் அ பிராண்ட் நேம் ஃபார் த சாங். எம்ஜிஆர் ஸ்ரீராம்னு யாருக்கு தெரியும்? மனோ. ஓகே, டெஃபினட்டாக இட் மீன்ஸ் அ லாட், டெஃபினெட்லி. அப்புறம் பிராண்ட் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக. அப்புறம் ஒரு நாள் என்னோட ஷோவோட செலிப்ரேஷனுக்காக நான் வந்து பாலு சாரை இன்வைட் பண்ண போனேன். அவர் வீட்டுக்கு போனேன் இன்வைட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. கொடுக்கும்போது அப்போ ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட. ஐ ரீசென்ட்லி வென்ட் ஃபார் ரெக்கார்டிங் ஸ்ரீராம், ஐ சாங் த சாங் விச் யூ ஹேட் சங் அப்படின்னாரு. ஓகே, எனக்கு தூக்கி வாரி போட்டது. சார் நான் என்ன சார் பண்ண, நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, ஐ திங்க் இட் வாஸ் அஜித்ஸ் ஃபிலிம், நியூ ஃபிலிம். அதில் அது அந்த போர்ஷன் எப்படி பாடினீங்க, ஒரிஜினலோட கொஞ்சம் ஜாஸ்தியாச்சே ஸ்ருதி. சார் உங்கள் பாட்டு அதெல்லாம் ஸ்ருதிலாம் பார்க்கக்கூடாது சார், அடித்து தூள் கல்பனை என்ன. ஐ டோல்ட் யுவன் ஐ டோன்ட் வாண்ட் டு சிங் திஸ், இது ரீட்டைன் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய காம்ப்ளிமெண்ட். அது படத்தில் வந்தால் கூட இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. எனக்கு வந்து கொஞ்சம் வருஷம் கழித்து ஐ காட் அ கால் ஃப்ரம் மணிரூர் ஸ்டுடியோ. ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் கூப்பிட்டார், அவரோட சவுண்ட் இன்ஜினியர், அவரோட ஃப்ரெண்ட் கம் சவுண்ட் இன்ஜினியர். சார் கொஞ்சம் ஸ்டூடியோ வர முடியுமா சார், அனியோட ஸ்டூடியோக்கு வென் தேர். சார் இது வந்து எப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து கிளைமேக்ஸ் போகிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸுக்கு முன்னாடி இந்த பாட்டு போகிறாரு. என்ன பாட்டு ஸ்ரீனின்னா, இல்லை ஆக்சுவலாக டைரக்டர் வந்து குலாப் பேண்ட் ஃபீல்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. பட் அனி சஜஸ்டர் இல்லை, வாய்ஸாக இருந்தால் அது ஒரு கல்ட் சாங் இது, அதனால் அவன் டென்ஷன் பில்ட் பண்ணுறான். அது ஒரு வேல்யூ வேலை, அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஆரா க்ரியேட் பண்ணுறாரு அவர். இது பில்டப்லாம் பயங்கரமாக கொடுத்து என்ன சாங் கேட்டேன், ராமாயண். ஐயோ திருப்பி ராமாயண்டாலும். அப்புறம் வந்து இல்லை சார், இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னால் உங்கள் வாய்ஸ் வராது, வாய்ஸ்னால் பாட்டுன்னா உங்கள் வாய்ஸ் தான், வேறு யாரும் மாற்ற மாட்டோம். அண்ட் இஸ் வெரி கிளியர் அபவுட் இட் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் சொன்னார். பாடி முடிச்சார். யாருக்கிட்டையுமே சொல்லலை நான். அது ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் டு எனிபடி, பிகாஸ் நடக்காமல் போகலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், வெங்கடேஷன், துபாயில் இருக்கான். அவனுக்கு மாத்திரம் போனோம் மச்சான், ஏன்னா அவன் ரஜினி ஃபேன், கமல் ஃபேன், எந்த படம் வந்தாலும் ஃபஸ்ட் டே பார்த்துருவான். மச்சான் தயவு செஞ்சு தேட்டருக்கு போய் படம் பார்த்தேன்னா கடைசியில் டைட்டில் கிரெடிட் வரும் மச்சி, இந்த ராமாயண பாட்டு என் பேர் இருக்கார் மாத்திரம் பாரு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் பாவம் படம் முடிச்சுட்டு டைட்டில் கிரெடிட் வர வரைக்கும் என் பேர் அந்த ராமாயண போர்ஷன் வர வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுத்து மச்சான் அவன் பேர் இருக்குது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சான். சூப்பர். ஸோ நான் அங்கே விட்டதை இங்கே பிடிச்சேன். பாலு சார் பண்ண பாட்டு, ராமாயண பாட்டு, ரஜினி சார் தான் அந்த ஹீரோ அந்த பாட்டுக்கு. ஆமாம், ஒரிஜினல். நான் பாடி அவர் லிப்சிங் பண்ணி அந்த பாட்டு வந்தது படத்தில், பேட்டை படத்தில். ஓகே, அவ்வளோதான். மை லைஃப் இஸ் மேட் அஸ் எ பிளேபேக் சிங்கர், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். அதுவே எனக்கு ஒரு கிடச்ச பெரிய பெஞ்ச் மார்க் அது, டெஃபினட்டாக. நைஸ். அது பெஞ்ச் மார்க் ஏன் சொன்னேன்னா, ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் தான் அது, பேட்டை. ஸோ அந்த கல் அங்கேயே பறிச்சாச்சு. இது பெஞ்ச் மார்க் ஒன்லி. டெஃபினட்டாக, கண்டிப்பாக. நிறைய பேருக்கு தெரியாது, பட் இட்ஸ் ஓகே. ஐ நோ வாட் ஐ டிட். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட், அவ்வளோதான். ஸோ மெட்லின்னு பார்க்கும்போது எனக்கு நிறைய பேரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு கலவையாக பிவிஎஸ் ரொம்ப பிடிக்கும், ஏம் ராஜேஷ் ரொம்ப பிடிக்கும். பாலு சார் அஃப்கோர்ஸ் அல்டிமேட், அதுதான் மெயின். பாக்கியெல்லாம் அதில் எனக்கு நான் அடிக்கடி
பாடுற பாட்டு. அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டுன்னு வச்சுக்கலாமா? நான் முணுமுணுக்கிறது இல்லை, பாடுவேன். மூடு இருந்தால் திடீர்னு பாடுவேன். இதுதான் இந்த பாட்டு தான் வந்து பாலு சாரோட என்ட்ரி டு தி ஃபிலிம்ஸ் விச் கேவ் ரெகக்னிஷன் ஃபார் ஹிம் அஸ் சிங்கர். பிபிஎஸ் சார் பாடின பாட்டு தான், நிலவே நண்பருங்க அது பாட்டு. அதுக்கும் ஒரு கதை இருக்குது. நான் ஒரு 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 சீசனில் வந்து ஒரு காம்படிஷன் நடக்கும். சங்கம் கலா குரூப்னு ஒரு அசோசியேஷன் இருந்தது. அவங்க எப்படின்னா தே கால் இன் சில்ட்ரன் ஹூ சிங் வெல். அது ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதுலேருந்து ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி நேஷ்னல் லெவலுக்கு வந்து காம்படிஷனுக்கு அனுப்புவோம். ஸோ எவ்ரி அந்த காம்படிஷன் இதும்போது என்ன பண்ணுவான்னா ஒரு 5 பேரை சூஸ் பண்ணுவான். தே வில் சென்ட் தம் டு நேஷ்னல் லெவல் காம்படிஷன். ஓகே. அதில் ஒரு இதில் வந்து ஒரு 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 இயரில் வந்து நான் பண்ணும்போது அந்த ஷோவோட காம்படிஷனோட ஃபினாலே வந்து பிபிஎஸ் சார் வந்தார். அப்போ என்னை வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலவே நண்பர் இருக்கும், அதே பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாடினேன். நான் பாட ஆரம்பிக்கும்போது பிவிஎஸ் சார் உள்ளே வரார். எனக்கு அப்படியே ஹாப்பினஸ் டு த கோர். ஐ மீன் நிஜமாக வேணும். நான் ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட். ஐ டோன்ட் நோ வாட் ஐ டிட் ஆர் வாட் மை மதர் டிட். ப்ராப்ளி பூர்வ ஜென்ம புண்ணியமோ தெரில. நான் பாடின்னு இருக்கும்போது உள்ளே வரார், என்டர் பண்ணுறார், ஹால் உள்ள என்டர் பண்ணார். ஹி சாட் இன் த பேக் ரோ. ஹி டிடன்ட் வாண்ட் டு கம் இன் ஃப்ரண்ட். ஓகே. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேக் ரோவில் உட்காந்து, பெரிய மனுஷன் தான் எப்போவுமே உட்காந்துட்டு பாடி முடித்த உடனே ஹி கேம் அப் டு மீ. என்னை கை கொடுத்து கட்டி பிடிச்சி மைக் எடுத்து ஒரு விஷயம் சொன்னார். இந்த தம்பி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்து பாட்டை இந்த காலத்து பசங்க எடுத்து பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில இடங்கள்லாம் என்னோட பெட்டராக பாடினாருன்னு ரொம்ப தோன்றது அப்படின்னா. ஒரு சில சங்கதிகள் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு. அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் எ மிராக்கிள் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல ஒரு வருவார்ன்ட்டு. அது இந்த மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் விச் ஆல்வேஸ் தேர், விச் வில் ஆல்வேஸ் பி தேர் இன் மை மைண்ட் அண்ட் ஹார்ட். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை, பூஞ்சோலையில் வாடை காற்றும் ஆட சந்தம் பாட கூடாதென்று தூது போம் ஏது மண்ணின் மீது, ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே, நிலாவேவா செல்லாரேவா, முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும், முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும், மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என் நாடும்
என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்ரீராம், என்கிட்ட ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது. ஓகே. இதில் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா எடுத்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து ஷி வாஸ் இன்டு டெய்லரிங். ஓகே. அவங்க பேரே வந்து தையல் மாமி தான் கூப்பிடுவோம் அவங்கள. ஸோ இது பார்த்தோன்னா அவங்க ஞாபகம் வருது எனக்கு. ஆக்சுவலாக ஷி ஹேட் மீன் bundles and bundles of threads, like colorful threads அவங்க வீட்டில். ஏன்னா அவங்க வந்து ஷி ஹேட் அ ஸ்மால் யூனிட். நிறைய ஃப்ராக்ஸ்லாம் தைச்சி கொடுப்பாங்க. ஓகே. அதில் அவங்க வீட்டில் அது நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த பாபின் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் அது கையில் ஒன்று போட்டு அதெல்லாம் இல்லை இப்போ எதுவுமே காணோம். தெரில. வெரி ஹார்ட் டு see those things. சரி, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட்டு. ஆமாம். இந்த த்ரெட்டை வச்சு எதையாவது இழுக்க முடியும்னா நீங்கள் எதை இழுப்பீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்தை இழுக்கலான்னா எதை இழுப்பீங்க? நான் சின்ன வயசில் ஆக்சுவலாக பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த எங்கள் வீடு ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு வடை கடை இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த சின்ன கொக்கி மாதிரி போட்டு அடிப்பேன், நூல் வச்சு அடிப்பேன், போய் சிக்கிக்கும் வடையில். அப்படி இழுத்து தெரியாமல் அதுக்கு இந்த நூல் உபயோகம் வந்திருக்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே, சூப்பர். ரைட். யா, இவ்வளோ காமெடியாக ஒன்று சொல்லுவீங்கன்னா எதிர்பார்க்க. இல்லை, அதாவது லைஃபே காமெடி தான் நம்மளுக்கு. வாவ். இட்ஸ் அ பேப்பர், ஹேண்ட்மேட் பேப்பர் பென் நினைக்கிறேன், வேஸ்ட்லேருந்து பண்ணது. கரெக்ட். எனக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவ் விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பேர் வேறு நல்ல பேர், துளசின்னு போட்டிருக்கு அதில். ஐ மீன் இது ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஃபைண்டு தான் அது. ஏன்னா எனக்கு அப்போ வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஆர்கிடெக்ட். அப்பாவும் ஆர்கிடெக்ட் தான். அவர் வீட்டில் நிறையா இந்த மாதிரி பேப்பர் மேட் பென்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ எப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்பா கிளம்பினா, இப்போ அங்கிள் அதுக்கு போறியா, நான் கூட்டின்னு போ அப்படின்வேன். அங்கே போய் ஒரு எப்போ போனாலும் 2 பென் எடுத்துன்னு வந்துடும் அவர்கிட்டேருந்து. ஸோ ஐ எம் கெட்டிங் ரிமைண்டட் ஆஃப் தட் ஆக்சுவலி. ரைட். ஐ சீ திஸ். இப்போது யூ கேன் ரைட் அ லெட்டர் டு சம்படி வித் திஸ் பென்னு வச்சுங்க, யாருக்கு எழுதுவீங்க? நான் ஆக்சுவலாக வந்து லைஃப்லேயே வந்து 2 பேர் தான் லெட்டர் எழுதியிருக்கேன். 2 பேரோட சிஸ்டர்ஸ், ஐ மீன் கசன் சிஸ்டர்ஸ். ஒருத்தி பேர் வித்யா, ஒருத்தி பேர் சௌமியா. தே யூஸ் டு லிவ் இன் பெங்களூர். ஸோ ஐ யூஸ் டு ரைட் லெட்டர்ஸ் டு தெம். என்ன லெட்டரில் எழுதி, அதெல்லாம் இப்போ கிடையாது. லேண்ட் இருக்குது, we're in the land, but we don't write inland letters anymore. And given a choice, I would want to, I love to. ஏன்னா அதில் கிடைக்கிற ஒரு ப்ளெஷர் இருக்குது தெரியுமா, குட் ஓல்ட் மெமரிஸ் அண்ட் நாஸ்டாலஜிக் மெமரிஸ். ஆனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் பெண்ணை. அந்த லெட்டருக்காக அவங்க வெயிட் பண்ணுறது, அவங்கள்ட்ட வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் அந்த டைமில். அப்சல்யூட்லி. யா, பியூட்டிஃபுல். empty paper. Yeah. It's a plain paper. Yeah. இதில் நிறைய பண்ணலாம். நான் இதில் ராக்கெட் பண்ணியிருக்கேன், அந்த மழையில் போட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி பேர் லெட்டர் எழுதியிருக்கேன், என் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன் பாட்டுக்கு. ஓ, நீங்கள் லிரிக்ஸ் எழுதுவீங்களா? பாட்டோட லிரிக்ஸ் எழுதுவேன், அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் this paper can become a very important document also. Yeah. Which can be documented, which can be I mean proof, written proof னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், அந்த ஒரு ஆஸ்பெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதோட ஒர்த்து வந்து அது நம்ம millions. Yeah. You don't know, probably one signature could destroy your life. Let's not talk about destruction. It can change your life also. Yeah. Anything can happen. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி உங்கள் பேரில் எழுதி கொடுத்துடலாம். ஆமாம், தாராளமாக. ரைட். ஓகே, ஸோ வெரி குட், நைஸ். ஆஹா, சன்ரைஸ்
இதில் வந்து எனக்கு 2 விஷயம் ரொம்ப டிஸ்டிங்க்ட் ரொம்ப யூனிக்னு கிடையாது, which can immediately come to mind. First is I was not a coffee person. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் டீ தான் குடிச்சிருந்தேன். ஏன்னா அம்மா வீட்டில் பொறுத்த வரைக்கும் சாய் தான். அப்பா வந்து போன போது அப்பாவுக்கு காஃபி பண்ணி கொடுப்பாங்க அம்மா. பட் அப்பாவும் ஒரு ஸ்டேஜில் மாறிட்டார், அவரும் டீ குடிக்க ஆரம்பிச்சார். அதனால் டீ தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம். ஆஃப்டர் ஐ காட் மேரிட் டு ஸ்ரீலேகா, ஷீ இஸ் அ காஃபி ஃப்ரீக். ஓகே. அவளுக்கு மார்னிங் காஃபி ரொம்ப முக்கியம். அது சரியாலனா வேலையை ஓடாது. ஸோ அதனால வந்து யூ ஆல்சோ ஸ்டார்டட் காஃபி. இப்போ நானுமே காஃபி இல்லாமல் இருக்க முடியாது காத்தால. ஓகே. பட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து மில்க் கட் பண்ணிட்டேன், சுகர் கட் பண்ணிட்டேன், வெறும் பிளாக் காஃபி தான். சன்ரைஸ் நிறைய விஷயம், இந்த ஆட் ரொம்ப பிடிக்கும், சன்ரைஸ் ஆட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட பையனோட பேர் ஆருஷ் வந்து மீனிங் த ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் சன்ஷைன். ஓகே. ஸோ சன்ரைஸ் தானே, ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் சன்ஷைன்னா சன்ரைஸ் மாதிரி தான். ஸோ இது ரெண்டும் வந்து டிஸ்டிங்க்டாக எனக்கு ஞாபகம். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சன்ரைஸ்னா நான் SUN இருக்குது, SON இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக மை சன் இஸ் எஸ். ஓகே. நிறைய பேருக்கு காஃபி வந்து ஹை, ஆமாம், சாப்பிட்டா தான் ஹை அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன விதத்தில் ஹை வரும்? இல்லை அப்படி இல்லை. நான் அதான் சொன்னேன், நான் வந்து டீ அஃப்கோர்ஸ் கேட்டால் எனக்கு ஏன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் இட் வாஸ் லாங்கஸ்ட் பீரியட், ரைட்? ஸோ அது வரைக்கும் நான் டீ குடிச்சுட்டு இருந்தேன். அம்மா யூஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீ. இப்போ தானே நம்ம இந்த டீ பேக்ஸ்லாம், அஃப்கோர்ஸ் நான் குடிச்சிருந்த காலத்தில் சக்ரா கோல்ட் டீ, தாஜ்மஹால் டிப் டீ, அப்போ தான் டிப் டீன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அம்மா வந்து ஷி யூஸ் டு கெட் அ கோகோ ஃப்ளேவர் டீ, லம்சான்னு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் டீ ஒன்று. ஓகே. விச் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஹைதராபாத். ஓகே. அதை வந்து மெனக்கிடுவான் அம்மா. யாராவது ஹைதராபாத்தில் யார் வருவான்னு பார்த்துட்டே இருப்பா. அத்தை லிவ்ஸ் இன் ஹைதராபாத். யாராவது வரும்போது 2 பேக்கெட் வாழ்ந்துருக்கோம். ஸோ எங்கள் வீடு வந்து ஒரு மினி டீ கடை மாதிரி இருக்கும். ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். எனி டைம் யூ கம் ஹோம் யூ ஹேவ் டீ டு ட்ரிங்க். எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் கணக்கே கிடையாது. இஷ்டத்துக்கு பால் பேக்கெட் போகும், டீ பவுடர் போகும், போட்டுட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா. நான் கேட்ட கேள்வி வந்து காஃபி சாப்பிட்டா எனக்கு ஹை அப்படிங்கிறது இல்லை, அதான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி காஃபி டீ சாப்பிட்றதே விட்டுடலாம். உங்களுக்கு மேபி டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சின்ன வயசு பசங்க பேசுகிறது ஆர் இல்லை எனக்கு இல்லை அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் நான் டீ பற்றியோ காஃபி பற்றியோ எனக்கு இல்லை. ஐ லைக் தி டேஸ்ட் ஆஃப் காஃபி. ஐ லைக் தி ஸ்மெல் ஆஃப் காஃபி பவுடர், நாட் த காஃபி பவுடர் when it's being grindedல அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த கடைக்கு பக்கம் தாண்டி அப்படியே நீங்கள் கடை வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எங்கள் பக்கத்தில் கடை இருக்குன்னு. அவ்வளோ ஸ்ட்ராங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த அரோமா ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு காஃபி சாப்பிட்டா தான் அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் ஸ்ரீலேகா மாதிரி கிடையாது. அவளுக்கு அந்த மார்னிங் காஃபி கம்பல்சரி, இட் ஹேஸ் டு பி. அதுவும் ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் இருக்குது. அது மாறிட்டா கூட ஷி ஒன்ட் அக்செப்ட் இட். ஷி இஸ் வெரி பர்டிகுலர் பிகாஸ் அந்த மாதிரியே அவங்க அம்மா பழக்கப்படுத்திட்டாங்க அதை. அதனால் இப்போ வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கலன்னா சாரி தான், ஐ நாட் ஃபுல்லாக காலி. when we travel abroad I had a tough time, ஏன்னா getting that perfect blend இல்லை for her taste. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். அவளுமே so sometimes we used to carry filter, we used to carry coffee powder with us when we travel abroad. ஓகே. அப்போ கூட தண்ணி மாறும்ல, அதில் வேறு டேஸ்ட் மாறும். அது ஐயோ படுத்தலை அது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பயங்கர இம்பேக்ட்லாம் கிடையாது. ஒரு காஃபி குடித்தாதான் எனக்கு ஹை ஆகிடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். கரெக்ட். பட் உங்களுக்கு பாட்டு பாடுறதுனால ஒரு ஹை வருமா? கண்டிப்பாக. அதுதான் அது சொல்லுங்க, ஒரு மணிக்கணக்காக பேசலாம் அதை பற்றி. பட் காஃபி அஃப்கோர்ஸ் எனக்கு காஃபி இப்போ லேட்லி ஒரு 18 வருஷமாக காஃபி குடிச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு ஓகே, அவ்வளோதான். இல்லை ஓகே, ஐ லைக் காஃபி, ஐ லைக் ட்ரிங்கிங் காஃபி. lately I've started liking black coffee a lot, without sugar, without milk, and I love that. அதுவும் எனக்கு காஃபி பிடிக்கும். ஸ்டார்பக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்டார்பக்ஸ், I am crazy after that brand. I used to collect mugs from various parts of the world, part of the world. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 56-60 மக் வச்சுருந்தேன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். அது ஒரு பேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ
அதுலேருந்து ஒரு 10 மக் மாத்திரம் வச்சுன்னு மீதி 50 மக்கு வந்து நான் இவருக்கு கொடுத்துட்டேன். அஸ்வின், எஸ்வி சாரோட பையன். ஆமாம், அவரோட அஸ்வின்ஸ் ஒய்ஃப் இஸ் அ ஹியூஜ் கலெக்டர் ஆஃப் ஆல் தீஸ் திங், கலெக்டபிள்ஸ் நிறைய பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் நோ பிகாஸ் ஷீ இஸ் டெடிகேட்டட் கார்னர் ஃபார் தட் ஸ்டார்பக்ஸ் மக்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த அதே க்ரீன் கலரில் பெயிண்ட்லாம் பண்ணி ஸ்டார்பக்ஸ் லோகோலாம் போட்டு வீட்டில் வச்சுருக்காங்க அது டிஸ்பிளேயில். கூல். ஸோ இட்ஸ் இன் அ ரைட் பிளேஸ் நோ. ரைட், சூப்பர். இட் டிசர்வ்ஸ் தட். அது ஒரு டிசர்விங் பிளேஸில் தான் இருக்குது அது டெஃபினட்டாக. ஓகே, தேங்க்யூ ஸ்ரீராம். மை ப்ளஷர். இப்போ என்ன சந்தோஷப்படுத்த மாதிரி இன்னும் நிறையா பேரை பாடி சந்தோஷப்படுத்துங்கோ. கண்டிப்பாக. வில் கம் பேக் அகெயின். டெஃபினட்டாக, கண்டிப்பாக. தேங்க்யூ. We'll come back for another episode which has a lot of more things to be shared. Absolutely. Kandipa. Thank you. Keep rocking, Venu. Thank All you. the very best. Thank you so Thank much. you. Yeah. Thank you.